ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸஸில் அந்த கவர்னர் ரூல் எல்லாமே பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்ப்போம். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம இதை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் தான் பார்த்துருக்கோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத கொண்டு பார்த்துருக்கோம் தியரிட்டிக்கலாக. சரிங்களா? தியரிட்டிக்கலாக. ஸோ இன்றைக்கி கிளாஸஸில் பொறுத்தவரையில் நம்ம வந்து இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னால் என்ன, அப்புறமா பார்த்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட்டுனா என்ன, எப்படி பண்ணணும், அப்புறம் எமர்ஜென்சி ப்ரொவிஷன் என்ன, இது வரைக்கும் பார்த்துருவோம் சார். ஓகேங்களா? ஸோ ஓரலாக பாருங்கள். இப்போ பொறுத்த மட்டும் உங்களுக்கு தெரிஞ்ச ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லுங்கள் சார் பார்ப்போம். ஸோ கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லுங்கள் பார்ப்போம். சார் லாக்கு முன்னாடி எல்லாருமே ஈக்குவலிட்டி. ஓகே சார், ஈக்குவலிட்டி வேறு. அந்த ஃபண்டமெண்டல்ங்கிற வார்த்தைக்கு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸுங்கிற வார்த்தைக்கு வந்து என்ன அர்த்தம்னு நான் கேட்குறேன் சார். அந்த ரைட்ஸ் தான் பார்லிமெண்ட் கூட வந்து என்ன சொல்றது சேஞ்ச் பண்ண முடியாது சார். பிகாஸ் அது வந்து பேசிக் ஃபியூச்சர்ஸ், கான்ஸ்டியூஷனோட பேசிக் ஃபியூச்சர்ஸ் சார் அதெல்லாம். ஓகே அதான் சார். அதான் சார், ரைட்டு சார். ஸோ ஒரு வகையில் கரெக்டு தான். சரிங்களா? ஸோ எப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் லா ஆஃப் த லேண்ட். ஸோ நம்மளுடைய கான்ஸ்டியூஷனோட ஃபண்டமெண்டல் லா ஆஃப் த லேண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அது வேறு எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸுங்கிறது ஏன் நம்ம இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நேம் வச்சுருக்கோம் அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் தே ஆர் கேரண்டட் அண்ட் ப்ரொடெக்டட் பை தி கான்ஸ்டியூஷன். சரிங்களா? கேரண்டீட் அண்ட் ப்ரொடெக்டட் பை தி கான்ஸ்டியூஷன். ஏன் அப்படின்னா இதுக்கு பின்னாடி வந்து இருக்கிறதுனா சார் சொன்ன மாதிரி ஃபண்டமெண்டல் லா ஆஃப் தி லேண்ட் அது இருக்கிறதுனால தான் நம்ம வந்து இதை சொல்கிறோம். ஸோ ஃபண்டமெண்டல் அப்படிங்கிறது இதுதான். சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம திருத்தம் செய்கிறதுல வந்து எந்த ஒரு சமரசமும் ஆர்டிகிள், அதாவது எந்த ஒரு சமரசமும் கான்ஸ்டியூஷனில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே வந்து கேரண்டீட் அண்ட் ப்ரொடெக்டட் பை தி கான்ஸ்டியூஷன். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? கேரண்டீட் அண்ட் ப்ரொடெக்டட். ஆமாம், நம்ம இதுதான் நம்ம கான்ஸ்டியூஷன் தான் நம்ம இதை வந்து பண்ணுது. சரிங்களா? ப்ரொடெக்டட் பை தி கான்ஸ்டியூஷன். ஏன் அப்படின்னா அந்த ஃபண்டமெண்டல் லா பின்னாடி இருக்கிறதுனால தான் இது எல்லாமே வந்து செய்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம அடிப்படையாக நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் தான். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் அடிப்படை உரிமைகள். அடிப்படை உரிமைகள்ங்கிறது வந்து நமக்கு வந்து நிறைய அடிப்படை உரிமைகள் வந்து கான்ஸ்டியூஷன் கொடுக்குது. ஸோ அதுதான் என்னென்னங்கிறதெல்லாம் இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் எசென்ஷியல் ஃபார் ஆல் அரவுண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். ஒரு இண்டிவிஜுவலை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டலுங்கிற வார்த்தை வந்து ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஸோ இதை எங்கே வச்சுருக்கிறாங்க, கான்ஸ்டியூஷனில் எங்கே வச்சுருக்கிறாங்க அப்படின்னா பார்ட் 3ல். ஸோ இதெல்லாம் கொஸ்டினில் கேட்பாங்க. பார்ட் 3ல். சரிங்களா? ஆர்டிக்கல் 12 to 35, ஆர்டிக்கல் 12 to 35 வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணுறது வந்து நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான். சரிங்களா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுது. ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆர்ட் 12 to 35 தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, வி டிஸ்கிரைப்ட் அஸ் மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா. சரிங்களா? பார்ட் 3 ஆஃப் கான்ஸ்டியூஷன். இந்த பார்ட் 3 ஆஃப் கான்ஸ்டியூஷன் இருக்கு இல்லையா? ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, வி டிஸ்கிரைப்ட் அஸ் மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா. சரிங்களா? மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா. இது வந்து மேக்னா கார்ட்டான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து எப்படி சொல்கிறது, இது எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ எங்கேருந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது. ஸோ இதை வந்து நம்ம இந்த இதை வந்து எங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா, யூஎஸ் கான்ஸ்டியூஷன்லேருந்து தான் எடுத்துகிட்டு வந்திருப்போம். யூஎஸ் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருப்போம். பில் ஆஃப் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே யூஎஸ் கான்ஸ்டியூஷனில் சொல்லுவாங்க. ஸோ அதாவது இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாரோட் ஃப்ரம் யூஎஸ் கான்ஸ்டியூஷன் தான். சரிங்களா? யூஎஸ் கான்ஸ்டியூஷன் தான். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில், சரிங்களா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ஏதாவது விதிமீறல்கள் இருந்தது அப்படின்னா உச்சநீதிமன்றம் நேரடியாக தலையிட்டு வந்து அந்த அமெண்ட்மெண்ட்டை வந்து டைரெக்டாக கேன்சல் பண்ணுறதுக்கான அதிகாரம் அவங்களுக்கு இருக்குது. சரிங்களா? உச்சநீதிமன்றம் தான் வந்து பார்த்திங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டு தான் அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட பாதுகாவலன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதை நம்ம இன்னும் நமக்கு தெரியுற மாதிரி சொல்லணும்னா ஐடியல் ஆஃப் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸுங்கிறது நம்ம வேறு எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐடியாலஜி ஆஃப் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி. ஸோ இதை வந்து நம்ம சொல்லணும். அந்த விதிமீறல்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பாராளுமன்றம் மூலியமாக அதை சட்டமாக்கினாலும், குடியரசுத் தலைவர் சட்டமாக்கினாலும் கூட உச்சநீதிமன்றம் வந்து டேரக்டாக தலையிட்டு வந்து அதை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு உதாரணம் தான் நம்ம கொலிஜியத்தை பற்றி ஆல்ரெடி
டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கொலிஜியம் தான் வந்து இதில் ஒரு முக்கியமான பார்ட்டு. கொலிஜியத்தை வந்து அவங்க வேற ஒரு கமிஷனாக கொண்டு வந்திருப்பாங்க. அதையே வந்து இது வந்து அடிப்படை உரிமைகளுக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்லிட்டு அவங்க கேன்சல் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து நீதிமன்ற தலையீடு இருக்கக்கூடாது, அதாவது பொலிட்டிக்கல் தலையீடு வந்து நீதிமன்றத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை கேன்சல் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் இதை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இது என்னென்னலாம் சொல்கிறோம் அப்படின்னா என்னென்னலாம் பண்ணுறோம், என்னென்னலாம் பேசுகிறோம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக நம்மளுடைய கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் பார்ட் 3ல் வந்து ஆர்டிகல் 12 to 35 சொல்கிறோம் இல்லையா? ஸோ ஒரிஜினலாக நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் நமக்கு கொடுத்த போது பார்த்தீங்கன்னா 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்துச்சு. சரிங்களா? 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்துச்சு. ஸோ அது என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி. சரிங்களா? ரைட் டு ஈக்குவாலிட்டி. ஸோ ரைட் டு ஈக்குவாலிட்டிங்கிறது ஆர்டிக்கல் 14 to 18. சரிங்களா? ஆர்டிக்கல் 14 to 18. ஸோ அடுத்துங்கிறது வந்து இரண்டாவது வந்து ரைட் டு ஃப்ரீடம். சரிங்களா? ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம். ஸோ இது வந்து ஆர்டிக்கல் 19 to 22. சரிங்களா? ஆர்டிக்கல் 14 to 18, ஆர்டிக்கல் 19 to 22. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஸோ ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளோஷன். சரிங்களா? ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளோஷன். ஆர்டிக்கல் 23 to 24. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன், மத உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் சொல்லுங்கள் சார். சார் இதில் தமிழில் நோட்ஸ் தர மாட்டிங்களா? இல்லை தமிழில் எழுத முடியாதா, எழுதக்கூடாதா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை மேடம். நான் இது என்ன உங்களுக்கு மேடம் ஒரு விஷயம் மேடம், நான் எதுக்காக இது இங்கிலீஷ் ஓகேங்களா? ஸோ ஷார்ட்கட்டுங்கிறது தான் சா சு சு மா கா சமத்துவ உரிமை. சரிங்களா? சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, மத உரிமை, கல்வி உரிமை, நீங்கள் வந்து அரசியலமைப்புக்கு பரிகாரம் தேட உரிமை. அதுதான் இந்த இடத்துல வந்து ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிலீஜியன். ஸோ இதை வந்து ஆர்டிக்கல் வந்து ஆர்டிக்கல் 25 to 28. சரிங்களா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ். ஸோ இது வந்து எதுலேருந்து இது வரைக்கும்னா ஆர்டிக்கல் 29 to 30. சரிங்களா? 29 to 30. ஸோ கடைசியாக இருக்கக்கூடியது வந்து ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ். ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ். சரிங்களா? ரெமிடிஸ். ஸோ ஆர்டிக்கல் 32. சரிங்களா? முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா 7 அடிப்படை உரிமைகள் இருந்தது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் 7 இருந்துச்சு. ஸோ இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கிறது 6 தான். இந்த 7வது உரிமை என்ன அப்படின்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தது. இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டியை வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அடிப்படை கடமைக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க. சரிங்களா? ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஆர்டிக்கல் 31 இருந்தது. சரிங்களா? இந்த ஆர்டிக்கல் 31 பார்த்திங்க அப்படின்னா டெலிட் பண்ணிட்டாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து டெலிட் பண்ணிட்டாங்க. இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரைட் டு ப்ராப்பர்ட்டிங்கிறது வந்து வாஸ் டெலிட்டட் ஃப்ரம் த லிஸ்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். எப்போ அப்படின்னா பை அமெண்ட்மெண்ட் 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் டியூரிங் 1978 அந்த பீரியடில் எடுத்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 300A கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? 300Aக்கு கொண்டு போயிருப்பாங்க. 300Aக்கு கொண்டு போயிருப்பாங்க. பார்ட்க்கு கொண்டு போயிருப்பாங்க ஆஃப் திஸ் கான்ஸ்டியூஷன். சரி, பார்ட் 12 ஆர்டிகல் 300Aக்கு கொண்டு போயிருப்பாங்க அடிப்படை உரிமைகளை. சரிங்களா? ஸோ இதுதான் சொல்லியிருப்பாங்க. ஸோ ப்ரெசென்ட்டில் 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது. நம்ம இந்த கான்ஸ்டியூஷன் வந்து நம்மக்கிட்ட வந்து ஒப்படைச்ச போது மொத்தம் 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்தது. அட் ப்ரெசென்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா 6 FR தான் இருக்குது. சரிங்களா? 6 அடிப்படை உரிமைகள் தான் இருக்குது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் திங் இஸ் தட் ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து ஆர்டிகல் 14 to 8 வரைக்கும், அதாவது சமத்துவ உரிமைங்கிறது விதி 14 ஆர்டிகல் 14லேருந்து 18 வரைக்கும் சொல்கிறது வந்து சமத்துவ உரிமை. அடுத்து ரைட் டு ஃப்ரீடம் சுதந்திர உரிமைங்கிறது ஆர்டிகல் 19 to 22. அடுத்து சுரண்டலுக்கு எதிரான உரிமைங்கிறது ஆர்டிகல் 23 to 24. அடுத்து வந்து
மத உரிமை ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜனுங்கிறது ஆர்டிகல் 25 to 28. கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷன் ரைட்ஸ் கல்வி உரிமை அப்படிங்கிறது கல்வி மற்றும் கலாச்சார உரிமைங்கிறது ஆர்டிகல் 29 to 30. ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸுங்கிறது அரசியலமைப்புக்கு எதிராக வந்து பரிவாரம் தேடக்கூடிய உரிமை ஆர்டிகல் 32. சரிங்களா, ரிட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதுதான் வரும். இதுக்கு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துட்டேன். நீங்கள் ஷார்ட்கட்டை மட்டும் படித்து வச்சுக்கிட்டீங்கன்னா கூட போதுமானது. இதை வந்து நம்ம ஜஸ்டிஃபை தான் பண்ண சொல்ல போகிறாங்க. அதனால் நம்மளுடைய பாடியில் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லியிருக்கு, அந்த கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லியிருக்குங்கிறத எழுதுறதுக்காக தான் இதை நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் நம்ம ஜஸ்டிஃபை பண்ணுறது வந்து எஸ்ஐயில் வேறு மாதிரி ஜஸ்டிஃபை பண்ணுவோம். அவங்க கொடுக்குற கொஸ்டின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஜஸ்டிஃபை பண்ணுவோம். அந்த கண்டென்ட் என்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் இதில் பார்த்துக்குங்க. சரிங்களா, அதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதுமானது. ஃபஸ்ட்டு சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சாசோசு மாகா, சரிங்களா, மத உரிமை, கல்வி கலாச்சார உரிமை, அரசியலமைப்புக்கு பரிகாரம் தரும் உரிமை. சரிங்களா, 5 4 2 4 2 அப்புறம் ஒரு பிரேக் விட்டு 32. சரிங்களா, ஸோ 5ங்கிறது 14ல் ஸ்டார்ட் ஆகும், 14 to 18. சரிங்களா, இப்படியே நம்ம கவுண்ட் பண்ணிக்கிட்டே வரணும். 14 to 18 கவுண்ட் பண்ணி வச்சுக்கணும். இது ஷார்ட்கட் ரொம்ப முக்கியம். கண்டென்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுக்கு வந்து. சரிங்களா, ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேறு என்ன இதில் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஒன்றும் சரிங்க. ஆர்டிகல் 12 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அக்கார்டிங் டு ஆர்டிகல் 12 டேர்ம் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட் அண்ட் பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியாங்கிறத சொல்கிறான். கவர்மெண்ட் அண்ட் லெஜிஸ்லேச்சர் ஆஃப் ஸ்டேட்னு சொல்கிறான். ஆல் லோக்கல் அத்தாரிட்டி சொல்கிறான். அதர் அத்தாரிட்டிஸ் வித்தின் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா. இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஆர்டிகல் 12 கொண்டு வரான். சரிங்களா, ஆர்டிகல் 12 கொண்டு வரான். ஸோ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் கிளைம்டு மோஸ்ட்லி அகேன்ஸ்ட் த ஸ்டேட். சரிங்களா, அதை தான் வந்து ஆர்டிகல் 12 சொல்லியிருக்கான். ஓகேங்களா, இந்த ஆர்டிகல் 12 கேன் பி சேஞ்ச்டு பிஃபோர் த கோர்ட் அண்டர் ஆர்டிகல் 13(2). இதில் வந்து பண்ண முடியும். சரியா, அப்புறம் வந்து ஆர்டிகல் 13ங்கிறது லா இன்கன்சிஸ்டன்ட் வித் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதாவது வந்து மறுசீராய்வுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஆர்டிகல் 13 பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து முழுமையாக அவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசனுக்காக அவங்க வந்து எப்படி சொல்கிறதுனா ஃபாலோ பண்ண முடியாத சுச்சுவேஷனாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது விதிமீறல்கள் அது இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த 13 தான் கொண்டு வரோம். சரிங்களா, என்ன அப்படின்னா இந்த சுப்ரீம் கோர்ட் டைரெக்டாக வந்து தலையிட்டு ஜுடிக்கல் ரிவ்யூன்னு சொல்லுவாங்க. அபெக்ஸ் கோர்ட்டு யாராக இருந்தாலும் சரி, ப்ரொடெக்டர் யாராக இருந்தாலும் சரி, இன்டர்பிரேட்டர் யாராக இருந்தாலுமே சரி. சரிங்களா, இந்த அவங்க சரியானபடி அந்த அடிப்படை உரிமைகளை ஃபாலோ பண்ணல அப்படின்னா அந்த திருத்தத்தை வந்து உடனே பழைய மாதிரி கொண்டு போகிறதுக்கான அதிகாரத்தை ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. லா இன்கன்சிஸ்டன்ட் வித் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடிப்படை உரிமைகளை மீறும் வகையில் ஏதாவது நீங்கள் விதி திருத்தங்கள் செஞ்சீங்கன்னா அதை வந்து திருப்பி அவங்க அதை ஏற்றுக்க மாட்டாங்க உச்சநீதிமன்றம். அதான் அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதுதான் ஆர்டிகல் 12 13. சரிங்களா, ஆர்டிகல் 12 13. ஸோ அதுக்கப்புறம் 14 தான் நம்ம சொல்லிட்டோம். சரிங்களா, 14 சொல்லிட்டோம். ஆர்டிகல் 12 அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினேஷன் ஆஃப் த டேர்ம் ஸ்டேட்டு. சரிங்களா, ஸ்டேட்டுங்கிற அந்த வார்த்தைக்குள்ளே என்னென்ன வருது அப்படின்னு சொல்கிறது தான் இது எல்லாமே. சரிங்களா, ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் த கவர்மெண்ட் அண்ட் பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா. சரிங்களா, பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா அது சொல்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த கவர்மெண்ட் அண்ட் லெஜிஸ்லேச்சர் ஆஃப் ஸ்டேட். சரிங்களா, நம்ம பாராளுமன்றம் சட்டமன்றம்னு நம்ம தமிழில் படிச்சிடறோம் இல்லையா, அதை பற்றி சொல்கிறான். அப்புறமேட்டுக்கு எல்லா லோக்கல் அத்தாரிட்டியும். சரிங்களா, ஆல் லோக்கல் ஊராட்சி நகராட்சி சொல்கிறாங்க இல்லையா, லோக்கல் அத்தாரிட்டிஸ் எல்லாத்தையுமே இவன் இதுக்குள்ளே கொண்டு வந்துடுறான். சரிங்களா, கொண்டு வந்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதர் அத்தாரிட்டிஸ் வித்தின் டெரிட்டரி ஆஃப் இந்தியா. டெரிட்டரி அதாவது வந்து யூனியன் டெரிட்டரியிலையோ இல்லை ஸ்பெஷல் ரிசர்வ்டு ஸ்டேட்ஸ்லேயோ பார்த்தீங்கன்னா உள்ளார வந்து நிறைய லோக்கல் பாடிஸ் இருப்பாங்க. சரிங்களா, ஸோ அதை எல்லாத்தையும் இதுக்குள்ளே இந்த ஸ்டேட்டுங்கிற வார்த்தைக்குள்ளே கொண்டு வந்துடுறான். சரிங்களா, ஸோ இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியும், ஆர்டிக்கலை சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ ஆர்டிகல் 13 அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா லா இன்கன்சிஸ்டன்ட் வித் ஃபண்டமெண்டல் ரைட்ஸு. ஸோ இதை தான் சொல்கிறான். நீங்கள் வந்து அடிப்படை உரிமைகளை மீறும் வகையில் ஏதாவது வந்து விதி திருத்தங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அதை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க, சுப்ரீம் கோர்ட் ஏற்றுக்காது, அதுதான் சொல்கிறான். சரிங்களா, ஸோ இந்த இடத்துலேருந்து இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிகல் 14 வரும். ஆர்டிகல் 14 பொறுத்த வரைக்கும் இந்த ரைட் டு ஈக்குவாலிட்டியில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரிங்களா, ரைட் டு ஈக்குவாலிட்டி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சட்டத்தின் முன் அனைவரும் சமம், ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. ஸோ அதுதான் சொல்கிறாங்க 14. சரிங்களா,
அதே மாதிரி 15 சொல்லுவாங்க. 15 பொறுத்த வரைக்கும் ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆஃப் கிரவுண்ட் ஆஃப் ரிலீஜியன். ஒருத்தரை வந்து மத ஜாதி அவங்க பிறப்பால் அடிப்படையில் வந்து அவங்கள வந்து வேறுபடுத்த கூடாது அப்படின்னு சொல்கிறது, வேறுபடுத்த கூடாது ஆர்டிகல் 15 சொல்கிறான். ஆர்டிகல் 16 பொறுத்த வரைக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். சரிங்களா, ஆர்டிகல் 16 சொல்கிறான். ஆர்டிகல் 17 அப்படிங்கிறது அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி அண்ட் ப்ரொஹிபிஷன் ஆஃப் இட்ஸ் ப்ராக்டிஸ். சரிங்களா, ஆர்டிகல் 17 பொறுத்த வரைக்கும். ஆர்டிகல் 18 பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 18 பொறுத்த வரைக்கும் அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் எக்ஸப்ட் மிலிட்ரி அண்ட் அகாடமிக்கு. சரிங்களா, இது எல்லாமே ரொம்ப முக்கியம். சரிங்களா, ஆர்டிகல் 14ங்கிறது சட்டத்தின் முன் அனைவரும் சமம், ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. சரிங்களா, அடுத்து ஆர்டிகல் 15ங்கிறது பார்த்தீங்கன்னா பிறப்பால் ஜாதி மதத்தினால ஒருத்தருக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வேறுபாடு காட்டக்கூடாது. ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆன் கிரவுண்ட் ஆஃப் ரிலீஜியன் கேஸ்ட் பிளேஸ் ஆஃப் பர்த் எல்லாமே. சரிங்களா, ஸோ ஆர்டிகல் 15ங்கிறது. ஆர்டிகல் 16ங்கிறது ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்டு. அதாவது பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சமமான வாய்ப்பு கொடுக்கணும். சரிங்களா, 16. 17 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை ஒழிப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அதை அந்த இடத்துல சொல்கிறாங்க 17 வந்து. சரிங்களா, தீண்டாமை ஒழிப்பு அதுதான் வந்து ப்ரொஹிபிஷன் ஆஃப் இட்ஸ் ப்ராக்டிஸ்ன்னு சொல்கிறான். 18ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் எக்ஸப்ட் மிலிட்டரி அண்ட் அகாடமிக்கு. இது என்ன சொல்கிறான் அப்படின்னா இந்தியாவில் வழங்கக்கூடிய உயரிய விருதுகள் தவிர, இராணுவ சிவிலியன் விருதுகள் தவிர மற்ற பட்டங்களை வச்சுக்கக்கூடாது. சர்ன்னு சொல்லுவான் ஆங்கிலத்தை வந்து சர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பட்டங்கள் மாதிரி வேறு பட்டங்கள் எதுவும் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி கீழே வரக்கூடிய ஆர்டிகல்ஸு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 19 ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோலு. சரிங்களா, ஆர்டிகல் 18 ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோலு. நம்ம வந்து எல்லா இடத்துலையும் இன்னும் பேசுகிறாங்க இல்லையா, ப்ரொடக்ஷன் ஆஃப் 6 ரைட்ஸ். சரிங்களா, ரைட்ஸ் ஆஃப் ஃப்ரீடம், சுதந்திர உரிமைங்கிறது ரைட்ஸ் ஆஃப் ஃப்ரீடம்ங்கிறது வி ஹாவ் 6 ரைட்ஸு, ப்ரொடக்ஷன் ஆஃப் 6 ரைட்ஸு ரிகார்டிங். ஃபஸ்ட்டு ஃப்ரீடம் ஸ்பீச் ஆர்டிகல் 19 தான் சொல்லுது. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுங்கிறது வந்து ஆர்டிகல் 19 சொல்லுது. ஆர்டிகல் 20 பொறுத்த வரைக்கும் சரிங்களா, ப்ரொடக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஃபார் அஃபென்ஸு. சரிங்களா, இது நான் சொல்கிறேன் என்னென்னு. ஆர்டிகல் 21 பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் லைஃப் இன் பர்சனல் லிபர்ட்டி. சரிங்களா, இதை சொல்லுது. நீங்கள் சௌரியத்துக்குலாம் போய் யாரையும் அரெஸ்ட் பண்ண முடியாது. சரிங்களா, அதை சொல்லுது. 21A ரைட் டு எலிமினேட்டரி எஜுகேஷன். சரிங்களா, நீங்கள் வந்து கட்டாய கல்வி வந்து கொடுக்குறோம் இல்லையா, இந்த இடத்துல இது ரொம்ப முக்கியம். நம்ம கல்வியோட தொடர்புடைய ஒன்று. சரிங்களா, ஆர்டிகல் 21ங்கிறது நம்ம கட்டாய கல்வி கொடுக்குறோம் இல்லையா, அதை சொல்கிறது. ரைட் டு எலிமினேட்டரி எஜுகேஷன், ஆரம்ப கல்வி கட்டாயம் சொல்கிறோம் இல்லையா, அது வந்து ஆர்டிகல் 21. ஸோ ஆர்டிகல் 22 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் இன் சட்டன் கேஸு. சரிங்களா, நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட கேஸில் வந்து அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணுறத வந்து தடை விதிக்கிறது. சரிங்களா, ஸோ இதை வந்து 22 சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 19 மட்டும் எமர்ஜென்சி போது நிறுத்தி வைக்கப்படும். 20-21க்கு வந்து பாதுகாப்பு வழங்கப்படும். சரிங்களா, நீங்கள் நம்ம சௌரியத்துக்குலாம் வந்து ஒருத்தரை வந்து நேரடியாக போயிட்டு வந்து போலீஸ்காரங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆட்சியில் இருக்கிறதுக்காக டைரெக்டாக வந்து நேரடியாக ஆட்சி செய்யவோ, அதாவது நேரடியாக அவங்கள வந்து கைது செய்யவோ இல்லை தண்டனை விதிக்கவோ முடியாது. அதெல்லாம் சொல்கிறாங்க. அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கன்விக்ஷன் ஃபார் அஃபென்ஸ்னு சொல்கிறான் 20ல். ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஃபார் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பர்சனல் லிபர்ட்டின்னு சொல்கிறது அதுதான். ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்டு பர்சனல் லிபர்ட்டின்னு அதுதான் சொல்கிறான் 21 பொறுத்த வரைக்கும். 21A கட்டாய கல்வி. சரிங்களா, இது ரொம்ப முக்கியம். இது வந்து ரைட் டு ஃப்ரீடம் கீழே வருது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளோஷன், அதாவது சுரண்டலுக்கு எதிரான உரிமைன்னு சொல்கிறான். ஆர்டிகல் 23. சரிங்களா, ஆர்டிகல் 23 பொறுத்த வரைக்கும் ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிராஃபிக் இன் ஹியூமன் பீயிங் அண்டு ஃபோர்ஸ்டு லேபர். சரிங்களா, அதாவது நான் எப்படி சொல்கிறது அப்படின்னா 23 பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒருத்தரை வந்து கட்டாயப்படுத்தி நீங்கள் வேலை செய்யணும்னு சொல்ல முடியாது. சரிங்களா, அதுதான் அது. ஸோ இங்கே வந்து சைல்டு லேபர் ஆர்டிகல் 24ங்கிறது ப்ரொஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் இன் ஃபேக்ட்ரிஸு, சைல்டு லேபர்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதுக்கு எகென்ஸ்டாக இருக்கிறது 24 ஆர்டிகல் 24. ஸோ இந்த மாதிரி ஆர்டிகல் 25லேருந்து 28 வரைக்கும் சொல்கிறாங்க, ரிலீஜன் சம்மந்தமாக சொல்கிறாங்க. 29, 30 வந்து கல்ச்சுரல் எஜுகேஷன் சம்மந்தமாக சொல்கிறாங்க. 31A, 31B, 31Cலாம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை சொல்கிறாங்க. ஸோ 32ங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஆர்டிகல் 32 அப்படிங்கிறது ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ் அப்படின்னா ரிட்டு.
சரிங்களா. ரிட் இருக்கு இல்லையா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய ரிட்டு ஏற்கனவே பார்த்துருக்கோம் நம்ம, சரிங்களா. இது வரைக்கும் ரிட் இருக்குது, ரிட்டை பார்த்துருக்கோம். ஸோ இதுதான் ரைட்ஸ் டு மூவ் த சுப்ரீம் கோர்ட் ஃபார் தி என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் அந்த அடிப்படை உரிமைகளை வந்து நீங்கள் திணிக்கிறதுக்காக நம்ம வந்து 5 விதமான அந்த ரிட்டை கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுதான் அந்த பரிகாரம் தேடும் உரிமை சொல்லியிருக்காங்க, அதுதான் அந்த இடத்துல சொல்கிறாங்க, சரிங்களா. ஸோ இது எல்லாம் ஆர்டிகல் சம்மந்தப்பட்ட விஷயம். இந்த ஆர்டிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதுதான். நீங்கள் இந்த அளவுக்கு இது தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது, சரிங்களா. வேறு என்ன இதில் தேவைப்படும் சார்? ரெட்டு மட்டும் அந்த 5 டைப்ஸ் ரெட் அது இருக்குங்க நான் சொல்கிறேன் சார். அது நம்ம தனியாகவே பார்ப்போம் சார். அது பெரிய லெவலில் நம்ம கேஸை வச்சு பார்க்கணும் சார். அது நம்ம ஒன்றும் அது பார்த்திங்க அப்படின்னா அந்த ரெட் இருக்குல்ல, மாண்டமஸ்ஸு, ஹாப்பியஸ் கார்பஸு, இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு கேஸ் வச்சு உதாரணம் வச்சு சொல்லணும் சார், சரிங்களா. நான் அது பட ரீதியாகவே உங்களுக்கு சொல்கிறேன் சார். அதுவும் அடுத்தடுத்த கிளாஸில் பார்ப்போம் சார். இப்போ சப்ஜெக்ட் மட்டும் நீங்கள் நம்ம தெரிஞ்சுக்கங்க சார் நீங்கள், சரிங்களா. இப்போது ஹாப்பியஸ் கார்பஸ் இருக்குது, மாண்டமஸ் இருக்குது, ப்ரொஹிபிஷன் இருக்குது, குவாரண்டர் இருக்குது, செர்சோரியா இருக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லை பாருங்களேன். ஸோ அந்த சரி நான் சொல்லிடுறேன் கொடுங்களேன், நான் சொல்லிடுறேன் இப்போயே கூட சொல்லிடுறேனே. இப்போ வந்து ஆர்டிகல் 32 சொன்னோம் இல்லையா. ஆர்டிகல் 32ங்கிறது அம்பேத்கர் பார்த்தீங்கன்னா ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லுவார், சரிங்களா. ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார், சரிங்களா. இதயமும் ஆன்மாவும் போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் இந்த வார்த்தையை சொல்லியிருப்பார். நீங்கள் எல்லா வகை இதுலேயும் நீங்கள் ரிட்டனில் எழுதும் போது இதை வந்து நம்ம நோட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவர் இதை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆர்டிக்கலாக பார்க்குறாரு. ஸோ ஏன் அப்படின்னா இந்த நேச்சர் ஆஃப் ரிட்ஸை பொறுத்த வரைக்கும், சரிங்களா, நேச்சர் ஆஃப் ரிட்ஸை பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டில் தான் போட முடியும். ஹை கோர்ட்லேயும் போடலாம். அந்த டைரக்ஷன் வந்து ஹை கோர்ட் ப்ளஸ் சுப்ரீம் கோர்ட்ஸ் இதுலேயும் போடலாம். இதை பொறுத்த மட்டும் பார்த்திங்க அப்படின்னா எதுக்கு வந்து போட முடியும் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ண வைக்கிறதுக்காக, திணிக்கிறதுக்காக போடலாம், சரிங்களா. இது வந்து கீழமை நீதிமன்றங்களில் போட முடியாது. உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்தில் போட முடியும். உயர்நீதிமன்றம் அப்படின்னா ஆர்டிகல் 226, உச்சநீதிமன்றம்னா ஆர்டிகல் 32, சரிங்களா. ஸோ அது சொல்கிறாங்க. ஸோ இதில் என்னென்ன நேச்சர் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஹாப்பியஸ் கார்பஸ். ஸோ ஹாப்பியஸ் கார்பஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா கோர்ட் வந்து ஒரு தனி நபரை வந்து கோர்ட்டுக்கு முன்னாடி நிறுத்த வைக்கிறது, சரிங்களா. ஒரு பர்சன் ஃபிசிக்கலி பிஃபோர் இட் ஜஸ்டிஃபை த கன்ஃபின்மெண்ட் ஆர் ரிலீஸ் ஆஃப் தி பர்சன். ஒன்றும் இல்லைங்க. இப்போ நான் இப்போ காணா போய்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து இவங்க தேடி பார்ப்பாங்க, கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணுவான்னா ஹாப்பியஸ் கார்பஸ் போட்டுருவான், சரிங்களா. ஹாப்பியஸ் கார்பஸ் போட்டுருவான். அவன் என்ன பண்ணுவான்னா நீங்கள் வந்து இந்த நபரை போலீஸ்காரங்களுக்கு வந்து ஒரு ஆர்டர் போடுவாங்க. என்ன ஆர்டர் போடுவாங்கன்னா நீங்கள் வந்து இவ்வளோ நாளுக்குள்ளே இவ்வளோ எங்கே இருந்தாலும் பிடிச்சி கொண்டு வந்து நீங்கள் வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. யாருன்னா ஃபிசிக்கலாக அவங்கள வந்து கோர்ட்டுக்கு முன்னாடி நிறுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து ஹாப்பியஸ் கார்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. ஹாப்பியஸ் கார்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பொதுவாக நீங்கள் தப்பாக நினைக்கலன்னா இதுக்கு நான் உதாரணம் சொல்கிறேன். இது பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த பசங்க பொண்ணுங்களை எங்கேயா கூட்டிகிட்டு ஓடிச்சுன்னு வச்சுங்களேன், 18 வயசு கீழே இருக்குது அப்படின்னா அந்த தனிநபரை வந்து உடனடியாக கொண்டு வந்து நிறுத்த சொல்லி கோர்ட்டு வந்து காவல்துறைக்கு வந்து உத்தரவு போடும், சரிங்களா. ஸோ அவங்க காணா போயிட்டாங்கங்கிறத வந்து நம்ம இந்த ரிட்டை பேஸ் பண்ணி தான் போடுவோம் கோர்ட்டில், சுப்ரீம் கோர்ட்டில் இல்லை வந்து இந்த நம்ம ஹை கோர்ட்டில் வந்து போய் போடுவோம், சரிங்களா. ஸோ அதுதான் சொல்லுவான், இட் இஸ் அன் ஆர்டர் பை த கோர்ட் டு தி ஸ்டேட் டு ப்ரொடியூஸ் த பர்சன் ஃபிசிக்கலி, சரிங்களா, ஃபிசிக்கலி பிஃபோர் இட். இந்த கோர்ட்டுக்கு முன்னாடி ஃபிசிக்கலாக அவங்கள கொண்டு வந்து நிறுத்த சொல்கிறது, சரிங்களா. இது ஹாப்பியஸ் கார்பஸ். மாண்டமஸ் சார் இது புரியுதுங்களா? ஹாப்பியஸ் கார்பஸ் புரியுதுங்களா? இல்லீகல் அரெஸ்ட். இல்லீகல் அரெஸ்ட் அப்படிலாம் சொல்ல முடியாது சார். அதை அந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லவே முடியாது. இல்லீகல் அரெஸ்ட்னு நீங்கள் சொல்லவே முடியாது. அதாவது எப்படி அப்படின்னா அது வந்து நீங்கள் இல்லீகல் அரெஸ்ட்னு சொல்லவே முடியாது. இப்போ நீங்கள் லாக்அப் டெத் ஆகுது, நீங்கள் என்ன பண்ணுவீங்க சார்? அதுக்காக தான் சொன்னேன் இதை நான் பொறுமையாக நடத்துகிறேன்னு. இதில் நான் இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லி சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். இதில் நிறைய கான்ட்ரவர்சி வரும். நிறைய கான்ட்ரவர்சி இதில் வரும். நீங்கள் ரிட்டனில் எழுதுகிற மாதிரி அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக வந்து வித்து நம்ம அந்த படம் எக்ஸாம்பிளோட நீங்கள் ஜெய்பீம் பார்த்துருப்பீங்க, பார்த்தீங்களா? அதுக்கு என்ன ரிட்டு போடணும் சொல்லுங்கள் பார்ப்போம். ஜெய்பீம் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துருப்பீங்களா? லாக்அப் டெத் நடந்திருக்கும் இல்லையா? சரி, விடுதலை படம் பார்த்தீங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் அந்த அந்த ப்ரொவிஷனுக்குள்ளே வரும் சார். இது எல்லாமே இந்த மாதிரி இவங்க ஒரு மாதிரி தியரிட்டிக்கலாக வந்து ஃபிலிமும் எடுக்கிறாங்க இல்லையா? அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேசஸ் ரிலேட்டடான இஷ்யூஸ்லாம் இருக்குது ஒன்றும், சரிங்களா. மாண்டமஸ்க்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது, சரிங்களா. இது என்ன அப்படின்னா மாண்டமஸ்ங்கிறது கமாண்டு, சரிங்களா. நான் ஹாப்பியஸ் கார்பஸ்ங்கிறது ஆர்டர்னு சொன்னேன்.
இங்கே வந்து மேண்டமஸ்ங்கிறது கமாண்டு கொடுக்குறது. ஸோ என்ன அப்படின்னா ஒரு சுப்பீரியர் கோர்ட்டு வந்து சபார்டினேட் கோர்ட்டுக்கு வந்து இல்லை ட்ரிபுனல் கோர்ட்டுக்கு வந்து ஒரு பப்ளிக் அத்தாரிட்டியை வந்து ஒரு வேலையை செய்ய சொல்கிறதுக்காக கொடுக்கறது. சரிங்களா, மேண்டமஸ் அப்படிங்கிறது. சரிங்களா, மாண்டமஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கமாண்டு. என்ன அப்படின்னா ஒரு சுப்பீரியர் கோர்ட், நம்ம ஹை கோர்ட்டோ ஒரு சுப்ரீம் கோர்ட்டோ பார்த்தீங்கன்னா சபார்டினேட் கோர்ட்டுக்கு இந்த வேலையை செய்யுங்க, ஒரு பப்ளிக் அத்தாரிட்டியை வந்து இந்த வேலையை செய்ய சொல்லி டியூட்டியை அசைன் பண்ணி கொடுக்குறது. சரிங்களா, ப்ரொஹிபிஷன் அப்படிங்கிறது இது ஒரு ஆர்டரு. சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஆர்டர் கொடுப்பாங்க. சரிங்களா, எதுக்கு அப்படின்னா கேஸை ப்ரொசீடிங் த கேஸ் விச் இஸ் பிஎன்டி அந்த நீதிமன்றத்துக்குள்ளார இருக்கிறது தான். சரிங்களா, இந்த கோவரண்டோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு தனிநபர் இருப்பாங்க. இது வந்து ஒரு ரிட்டு தான் இஷ்யூ பை எதுக்காக அப்படின்னா ரிஸ்ட்ரைன் அ பர்சன் ஃப்ரம் ஆக்டிங் இன் அ பப்ளிக் ஆஃபீஸ் டு விச் சி இஸ் நாட் என்டைட்டில்டு. ஸோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சர்ச்சரியோ அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நம்ம வேலை சம்மந்தப்பட்ட விஷயம். சரிங்களா, இதுவும் இந்த மாதிரி இருக்குது. இதை நம்ம எலாபரேட்டாக பார்ப்போம். சரிங்களா, ஒன்றுக்கும் ஒரு படம் சொல்லி நான் சொல்கிறேன், அதை ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சுக்குவீங்க. அதில் என்ன சாராம்சங்கிறத நான் சொல்கிறேன். சரிங்களா, இது வந்து நீங்கள் இப்போ தற்காலிகமாக வந்து என்னென்னு மட்டும் தெரிஞ்சுக்கங்க. ஆர்டிகல் 32 அப்படிங்கிறது ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ்ன்னு பார்த்துக்குங்க. நம்ம இதை பின்னாடி எலாபரேட்டாக பார்ப்போம். இதை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டினும் கேட்பாங்க. நமக்கு என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு கேட்பாங்க அப்படின்னா அந்த காலங்களில் நம்ம இப்போ டிசம்பரில் எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பர் விட்டுறீங்க. அக்டோபருக்கு முன்னாடி செப்டம்பர்லேருந்து போன செப்டம்பர் வரைக்கும். சரிங்களா, போன செப்டம்பர்லேருந்து இந்த செப்டம்பர் வரைக்கும் இந்த 32ல் என்னென்ன முக்கியம் வாய்ந்த கோர்ட்டு ஆர்டர்ஸ்லாம் இருக்குது. சரிங்களா, இந்த ஆர்டர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம படிக்கணும். ஸோ அப்படிங்கிறத தெரியணும். அதில் வச்சு நான் கதையாக சொல்கிறேன், அதை நீங்கள் எழுதிடலாம். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ். ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டிபிஎஸ்பின்னு சொல்லுவாங்க, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து வெல்ஃபேர் ஸ்டேட்டு, ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டுக்கான அந்த எப்படி சொல்கிறதுனா ஆர்டிகல் எல்லாமே இதில் வரும். சரிங்களா, வெல்ஃபேர் ஸ்டேட்டுக்கான ஆர்டிகல் எல்லாமே இதில் வரும். ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் 3 விதமாக கொடுத்துருப்பாங்க. இது எங்கேருந்து நம்ம கொண்டு வந்திருப்போம்னா ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து கொண்டு வந்திருப்போம். சரிங்களா, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன பார்ட்டில் இருக்குது அப்படின்னா சரிங்களா, பார்ட் 4ல் ஆர்டிகல் 36லேருந்து 51 வரைக்கும் ஸோ இதை கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, இதை கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா எங்கேருந்து வாங்கியிருப்போம் அப்படின்னா borrowed from ஐரிஷ் கான்ஸ்டியூஷன். சரிங்களா, ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து நம்ம இதை வாங்கியிருப்போம். ஸோ இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதை தான் வந்து கான்ஸ்டியூஷனோட நாவல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்பேத்கர் சொல்கிறார். சரிங்களா, ஸோ இதை வந்து அம்பேத்கர் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. சரிங்களா, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். ஸோ இதனுடைய ஃபீச்சர்ஸ் நீங்கள் சொல்லணும் அப்படின்னா வெல்ஃபேர் ஸ்டேட் தான் ஒரே வார்த்தை. இது வந்து வெல்ஃபேர் ஸ்டேட்டு தான். இதுக்கு வந்து மாடல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, என்னென்ன கிளாஸிஃபிகேஷன் வழியாக மாடல்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 3 வகையாக அந்த டிபிஎஸ்பியை அவங்க சொல்லுவாங்க. ஸோ டிபிஎஸ்பியை பொறுத்த வரைக்கும் 3 வகையாக சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா சோசியாலிட்டிக் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவாங்க, சோசியாலிஸ்டிக் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பேஸ் பண்ணி அவங்க ஒரு சடன் ஆர்டிக்கல் கொடுத்துருப்பாங்க. அதாவது 47 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காந்தியன் பிரின்சிபல்னு கொடுத்துருப்பாங்க, காந்தியன் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க, காந்தியன் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிராமங்கள் சம்மந்தமாக இருக்கிறது, இந்த பெண்கள் சம்மந்தமாக இருக்கிறது, இது எல்லாமே இந்த மாடலுக்குள்ளே தான் வரும். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா லிபரல் அண்ட் இன்டலெக்சுவல் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவாங்க, லிபரல் இன்டலெக்சுவல் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ இது என்னென்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் சார். நமக்கு ஆர்டிக்கல் எழுதும் போது, அதாவது வந்து அந்த எஸ்ஐ எழுதும் போது இது என்னென்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதுமானது சார். ஸோ இதில் 3 பிரின்சிபல் இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த சோசியாலிட்டிக் பிரின்சிபலில் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எப்படி சொல்கிறதுனா இப்போ பெண்கள் வந்து ஸ்டாஃபாக இருக்கிறாங்க, இப்போ அவங்க ஒரு ஃபேக்கல்ட்டியாக இருக்கிறாங்க, நம்ம ஒரு மேல் ஃபேக்கல்ட்டி இருக்காங்கன்னா 2 பேத்துக்கும் சம வேலைக்கு சம ஊதியம். ஸோ அதை தான் அந்த இடத்துல சொல்கிறாங்க. சரிங்க, ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் ஃபார் மென் அண்ட் உமன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த அதாவது வந்து ஏழை எளியவர்களுக்கு வந்து ஈக்குவலான அந்த எப்படி சொல்கிறதுனா லீகல் உதவிகள் இருக்குது இல்லையா, ஸோ லீகல் எய்ட் இருக்குது இல்லையா, லீகல் எய்டு வந்து எல்லாத்துக்கும் சமமாக கொடுக்குற மாதிரி சொல்கிறது வந்து இந்த சோசியாலிட்டிக் பிரின்சிபல்குள்ளே தான் வரும். ஸோ 41ங்கிறது நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துல
இல்லை படிக்க போகிற இடத்துல சரிங்களா, இங்கே மாதிரி இடத்துலலாம் வந்து நம்ம இதை வந்து செக்யூர் பண்ணுறதுக்காக ரைட் டு ஒர்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க. டு செக்யூர் தி ரைட் டு ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. இது 42 பொறுத்த வரைக்கும் இந்த மெட்டர்னிட்டி ரிலீஃப் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இப்போ வந்து நம்ம கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து 1 வருட காலத்துக்கு சரிங்களா, முதல் 2 குழந்தைங்களுக்கு 1 வருட காலத்துக்கு வந்து இந்த மெட்டர்னிட்டி மகப்பேறு விடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மகப்பேறு விடுப்பு அனுபவிக்கிறத சொல்கிறது வந்து ஆர்டிகல் 42 தான் அதை சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் வந்து பப்ளிக் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஆர்டிகல் 47. இது எல்லாமே வந்து இந்த சோசியலிஸ்டிக் பிரின்சிபல் கீழே வரும். இந்த காந்தியன் பிரின்சிபலுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த வில்லேஜ் பஞ்சாயத்து இருக்கு இல்லையா, வில்லேஜ் பஞ்சாயத்து அதை ஆர்கனைஸ் பண்ணுற சிஸ்டம் எல்லாமே இதில் தான் வரும். ஸோ ஆர்டிகல் 40ங்கிறது அதுதான், டு ஆர்கனைஸ் வில்லேஜ் பஞ்சாயத்து சரிங்களா. ஆர்டிகல் 43 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்க அப்படின்னா ரூரல் ஏரியாஸில் இருக்கக்கூடிய அந்த எப்படி சொல்கிறது, டு ப்ரொமோட் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் ஆன் அன் இண்டிவிஜுவல் இல்லை கோஆப்ரேஷன் பேசிஸ் இன் ரூரல் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. 43 அப்படிங்கிறது. இதே மாதிரி 47, 48. 47ங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த மது பழக்கம்லாம் இருக்குது இல்லையா, அதுக்கெல்லாம் அடிமையாகாமல் இருக்கிறது, அதான் மது ஒழிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க 47 அப்படிங்கிறது. 48ங்கிறது பார்த்திங்கன்னா பசுவதை தடை சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அதாவது இந்த ஸ்லவுட்டர் ஆஃப் கவுஸ்ன்னு சொல்லுவாங்க. டு ப்ரொஹிபிட் த ஸ்லவுட்டர் ஆஃப் கவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது சொல்கிறது வந்து ஆர்டிகல் 48. இந்த லிபரல் அண்ட் இன்டலெக்சுவல் பிரின்சிபலை பொறுத்த வரைக்கும் இதுதான் அந்த சார் ஒருத்தர் கேட்டார்னு நினைக்கிறேன். டு செக்யூர் ஃபார் ஆல் சிட்டிசன் ஏ யூனிஃபார்ம் சிவில் கோடு அவங்க சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஆர்டிகல் 44 இதை பற்றி தான் கேட்டாங்க. நம்ம அதை பற்றி ப்ரீஃபாகவும் பார்ப்போம். அதாவது வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம், அது மட்டும் இல்லாமல் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சொல்கிறது ஆர்டிகல் 14. இதை கடந்து பார்த்திங்கன்னா 44ங்கிறது எல்லாத்துக்கும் யூனிஃபார்ம் சிவில் கோடு வேணும். நம்ம இந்தியா ஃபுல்லாகவே வந்து பொது சிவில் சட்டம் சரிங்களா, அது வந்து ஆர்டிகல் 44. அது வந்து இப்போ நம்மளால் முடியுமானா இப்போ இருக்கிற இதுக்கு வந்து முடியாது சரிங்களா. அதே மாதிரி ஆர்டிகல் 45 6 வயசு வரைக்கும் அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் நம்ம வந்து முழுமையாக வந்து இது பண்ணுறது சரிங்களா. 14 வயசுக்கு இப்போ மாற்றிட்டாங்க, ஆரம்பத்தில் இருக்கும்போது அப்படி இருந்திருக்கு சரிங்களா. ஆர்டிகல் 50 பொறுத்த வரைக்கும் டு செப்பரேட் ஜுடிஷரி ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ் இன் த பப்ளிக் சர்வீஸ், அதாவது வந்து நிர்வாகத்துறையிலேருந்து நீதித்துறையை பிரிக்கிறது. ஸோ அதுதான் வந்து ஆர்டிகல் வந்து 50 சரிங்களா. ஸோ இது 49 வரும். இதில் என்னென்னா நம்மளுடைய சின்னங்களுக்கு வந்து நம்ம மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா டிபிஎஸ்பிக்குள்ளே வரும். அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் இது எல்லாமே ஒரு சிலபஸ் இதுக்குள்ளே வரும் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா இந்த காந்தியன் பிரின்சிபலில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எக்கனாமிக் ஓரியன்டாக பார்க்கணும் அப்படின்னா ஸோ ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ரெஸ்பான்ஸ் பேஸ்டு இந்த பிரின்சிபல்ஸ் என்னென்ன அப்படின்னா நம்ம பிளானிங் கமிஷனு பேங்கு அட்மோஸ்ட் டைமில் இப்போ நான் பேசுகிறது வந்து 1950 to ஒரு 75-80 வரைக்கும் வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த காந்தியன் பிரின்சிபலை வந்து நம்ம லோக்கல் பாடிஸ் உள்ள கொண்டு வரதுக்குள்ளே வந்து நம்ம நிறைய சிரமங்களை வந்து ஃபேஸ் பண்ணோம். அதில் ஒன்று வந்து பிளானிங் கமிஷன் 1950. இதில் வந்து அவங்க என்ன பிளானிங் கமிஷனுக்கு பதிலாக என்ன செயல்பட்டுருக்கு. ஸோ முன்னாடி பிளானிங் நிதி ஆயோக் சூப்பர் சார், அந்த நிதி ஆயோக் தான். அப்போ முன்னாடி வந்து பிளானிங் கமிஷன் சொல்லியிருந்தாங்க, 1950 கொண்டு வந்தாங்க. அதில் அவங்க வந்து அவங்க நிர்ணயிக்கக்கூடிய அந்த டார்கெட்டை வந்து அவங்களால அச்சீவ் பண்ண முடியல, அந்த இலக்கம் வந்து சரிங்களா. ஸோ அதெல்லாமே வந்து இஷ்யூஸ் தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேங்க்ஸை வந்து நம்ம நேஷனலைஸ் பண்ணும்போது நம்ம நிறைய ஃபேஸ் பண்ணோம். அப்புறம் மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட்டு, ஈக்குவல் ரெனுமரேஷன் ஆக்ட்டு, ஸோ இது இல்லாமல் இன்சூரன்ஸு சரிங்களா, அந்த கமர்ஷியல் பேங்கை ஹேண்டில் பண்ணுறது, ஜென்ரல் இன்சூரன்ஸு தான் சொல்லிட்டேன் சரிங்களா. இது மாதிரி நிறைய விதமான ஆரம்ப காலகட்டங்களில் நிறைய பிரச்சனைகளை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணோம் சரிங்களா. ஸோ இது எல்லாமே காந்தியன் பிரின்சிபலுக்குள்ளே தான் வரும் ஓகேங்களா. இது கேட்டாங்க. இப்போ அந்த 3 பிரின்சிபல்ஸ் எல்லா ஆர்டிகளுமே எழுதணுமா, இல்லை ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட் எழுதிட்டு ஜஸ்ட் அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதுங்களா சார்? இல்லை, நம்ம அது கொஸ்டினை பொறுத்து சார். நான் சொல்கிறதே உங்களுக்கு ரொம்ப அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மட்டும் தான் சார் சொல்கிறேன். நான் சோசியலிட்டிக் பிரின்சிபலில், காந்தியன் பிரின்சிபலில், அதே மாதிரி லிபரல் இன்டலெக்சுவலில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் இம்பார்ட்டண்டான ஒரு ஆர்டிகல் மட்டும்தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா போதுமானது சரிங்களா. இதை கடந்து நீங்கள் ஃபுல்லாகவே படிக்கணும்னா அதெல்லாம் தேவையில்லை சார். நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிற ஷார்ட் பீரியடில் அது தேவையில்லை சார். என்ன பண்ணால் டு ரைஸ் தி லெவல் ஆஃப் நியூட்ரிஷன் அப்படின்னா நம்ம குழந்தைகளாகட்டும் இல்லை வந்து பெரியவங்க ஆகட்டும் சரிங்களா. அந்த இடத்துல இன்னொரு வார்த்தை சொல்லியிருக்கான், டு இம்ப்ரூவ் பப்ளிக் ஹெல்த் அப்படின்னு கொடுத்துருக்கான். டு இம்ப்ரூவ் பப்ளிக் ஹெல்த் அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ அதுதான் அர்த்தம் சரிங்களா. டு இம்ப்ரூவ் பப்ளிக் ஹெல்த் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த பப்ளிக்கில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு நம்ம வந்து அவங்களுடைய நியூட்ரிஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வேலைகள் செய்கிறோம். ஸோ இது எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று
செயின் லிங்க்டு தான் சரிங்களா. ஸோ அதுக்கு நம்ம பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். அப்போ டிபிஎஸ்பினா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், அது எந்த இடத்துல இருக்குது, கான்ஸ்டியூஷனில் எந்த இடத்துல இருக்குது, எதை பேஸ் பண்ணி இவங்கெல்லாம் அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஒரு உதாரணத்துக்கு இப்போ வந்து ரொம்ப வேரிய ஸ்கீம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கீமாக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு இப்போ எம்ஜிஎன்ஆர்இஜிஏன்னு இருக்குது. எம்ஜிஎன்ஆர்இஜிஏ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மகாத்மா காந்தி சரிங்களா, நேஷ்னல் ரூரல் சரிங்களா எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் சரிங்களா, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு. எம்என்ரேகான் தான் சார் சொல்லுவாங்க. அதான் சார் எம்ஜிஎன்ஆர்இஜிஏ தான் சார். எம்என் என்ன சொல்கிறீங்க? எம்ஜி வராதுன்னு நினைக்கிறேன் சார். எம்என்ரேகா மாதிரி தான் சொல்லுவாங்க. சரி விடுங்களேன், இப்போ என்ன காந்தி ஒன்று சேர்த்து கூடாதான் நான்? சரி விடுங்க, என்ஆர்இஜிபிஏன்னு வச்சுக்கங்க, இப்படியே வச்சுக்கங்க, எம்மை கூட எடுத்துங்களேன். இதோட உண்மையான பேர் என்னென்னா, ஒவ்வொரு ஊர்களையும் நம்ம கிராமங்களில் இருந்தீங்கன்னா போய் அந்த நம்ம ஊர் வெளியே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த ஊராட்சி அலுவலகத்துக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ஒட்டியிருப்பாங்க மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். எம்ஜி வரும் சார், கண்டிப்பாக எம்ஜி வரும். நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், எம்ஜி வரும் சார். இல்லைன்னா நீங்கள் நம்ம ஊர் வந்து கிராமமாக இருந்ததுன்னா நம்ம விஓ ஆஃபீஸ்க்கு இப்போ கிளாஸ் முடிச்சுட்டு போய் பாருங்கள், வெளியே விட்டுருப்பாங்க மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் சரிங்களா. 2002 கொண்டு வந்திருப்பாங்க. அந்த பஞ்சாயத்து ராஜை வந்து அந்த ஸ்டேட்டஸை வந்து அதாவது வந்து அந்த ஸ்டேட்டஸை வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போகிறதுக்காக தான் இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா. இதெல்லாம் இதோட தொடர்புடைய ஸ்கீம்ஸு சரிங்களா. இது நம்ம இது எக்கனாமிக்ஸ்லேயும் நல்லா பார்ப்போம் இதை சரிங்களா. ஸோ அந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அது மட்டும்தான் ஸ்கீமா அப்படின்னா அது மட்டும் கிடையாது சரிங்களா. சொர்ண ஜெயந்தி கிராம ஸ்வரோஜகர் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதெல்லாம் வந்து அடுத்தடுத்து வெவ்வேறு பேரை மாற்றி வச்சிட்டாங்க. நான் சொல்கிறது எல்லாமே ஆரம்ப காலகட்டங்களோட ஸ்கீம்ஸை சொல்கிறேன். இப்போ அதுக்கு வெவ்வேறு பேர் வச்சுருப்பாங்க சரிங்களா. இப்போ இந்த கவர்மெண்ட் இருக்காங்கன்னா, இந்த கவர்மெண்ட் ரூலிங் பார்ட்டி இருக்காங்கன்னா அவங்க ஒரு பேர் வச்சுருப்பாங்க. ஆனால் அதனுடைய சாராம்சம் அதே தான் இருக்கும் சரிங்களா. அதுதான் அந்த இடத்துல சொல்கிறாங்க. இந்த பஞ்சாயத்து ராஜை பொறுத்த வரைக்கும் பஞ்சாயத்து ராஜுக்கு வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்க சரிங்களா. வில்லேஜ் பஞ்சாயத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் வில்லேஜ் லெவலில் ஒரு அரசாங்கத்தை நிர்வாகம் பண்ணுறதுக்கான அதை வந்து வார்டு மெம்பரு தலைவர்னு போட்டு ஒரு செக்ரட்டரியை வச்சு எப்படி கவர்மெண்ட் ரன் ஆகுதோ குட்டி கவர்மெண்ட்டை ஒரு ஊரில் ரன் பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சுருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாலிசி அந்த டிபிஎஸ்பியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணின ஒரு விதமான விஷயங்கள் தான் எல்லாமே சரிங்களா. இது இந்த இடத்துல நம்ம சொல்கிறோம் நிறைய சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம் இருக்குங்க. நான் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. நிறைய சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அசோசியேட்டட் வித் டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி தான் சரிங்களா. நீங்கள் வந்து ஒரு தனிநபர் வருமானம் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, அவர் சொல்கிறாரு ஒரு நாளைக்கு வந்து ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு மகளிர் வந்து பார்த்திங்கன்னா 1857 நினைக்கிறேன் பயன்படுறாங்க. ஒரு மாதத்துக்கு வந்து மகளிர் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வந்து இவ்வளோ பயன்படுறாங்க. இதனால் வந்து தனிநபரோட வருமானம் இவ்வளோ அதிகரிச்சிருக்கு. அதனாலலாம் எங்களால் வந்து 2வது இடத்துக்கு மூவ் ஆக முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு சரிங்களா. ஃப்ரீயாக வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சிஎம் சொல்கிறாரு அப்படின்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா இதோட தொடர்புடையது தான் சரிங்களா. இதோட தொடர்புடையதுன்னா இந்த அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகளோட தொடர்புடையது தான் கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் சரிங்களா. நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். லாட் ஆஃப் ஒர்க் ஹேஸ் பீன் டன்னு சரிங்களா. நிறைய நம்ம வேலை செஞ்சுருக்கோம். ஈவன்தோ ப்ராப்ளமான என்னென்ன ப்ராப்ளம் நமக்கு தெரிஞ்ச ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் என்ன, ஃபஸ்ட்டு வந்து வறுமை சரிங்களா, பாவர்ட்டின்னு சொல்லக்கூடிய வறுமை. அப்புறம் நமக்கு யூத் அதிகமாக இருக்கும். அப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட்டு சரிங்களா. அன்எம்ப்ளாய்மெண்ட்டு ரொம்ப நமக்கு இருக்குது சரிங்களா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா லிட்ரஸி முழுசாக கொடுக்க முடியல. அப்போ வந்து இல்லிட்ரஸிங்கிறது வந்து இன்னுமே இருக்குது சரிங்களா. இல்லிட்ரஸிங்கிறது இன்னுமே இருக்குது. அப்புறம் இன்னும் இதுக்கப்புறம் சொல்லணும்னா ரிச் கெட் ரிச் புவர் கெட் புவர் அந்த கான்செப்ட் தான் சரிங்களா. இந்த மாதிரி வந்து நிறைய கேரளா வந்து பாவர்ட்டி இல்லாத மாநிலமாக. ஆமாம் சார் சொல்லியிருக்கிறாங்க சார். அது மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க சார். அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது சார். நிறைய காரணங்கள் இருக்குது. நம்மளால் தமிழ்நாட்டால் அது மாதிரி ஆக முடியுமானா அதுக்கு வந்து இன்னும் 10 வருட காலங்கள் 5 வருட காலங்கள் நம்ம வந்து நம்ம மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வு இருக்கணும் சார். அப்போ தான் அது முடியும். அங்கே வேறு மாதிரி சார். நீங்கள் கேரளா போயிருப்பீங்க. அங்கே வந்து சிஸ்டமே வேறு மாதிரி இருக்கும் சார். அது நம்ம உள்ள நிறைய பாலிட்டிக்ஸ் உள்ள போகலாம் சார். இது நம்ம தெரிஞ்சால் போதும். அங்கே அவங்க சிஸ்டம் வந்து வேறு மாதிரி இருக்கும். ரூலிங் பார்ட்டிங்கிறது வேறு சார். அவங்க வந்து நீங்கள் இப்போ வயநாடு டயாசிட்டிலே பார்த்துருப்பீங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்னு சரிங்களா. அது வேறு மாதிரி சரிங்க சார். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அமெண்ட்மெண்ட்டை பற்றி பார்ப்போம்.
இந்த சட்ட திருத்தம். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம 2 விஷயம் தான் பார்த்துருக்கோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்துருக்கோம், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சட்டங்கள் இது வரைக்கும் இயற்றிருக்காரு இல்லையா அவர், அதை எப்படி அமெண்ட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது, அதை எப்படி சட்ட திருத்தம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? அமெண்ட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன். சார் இதெல்லாம் தியரி சார். நீங்கள் நம்ம தியரி தான் உங்களுக்கு பேஸு. கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் தியரி பேஸு. நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அந்த கொஸ்டினை உங்களை வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து அனலைஸோ ஜஸ்டிஃபையோ ஏதோ ஒரு பக்கம் பண்ண சொல்லுவாங்க. அதில் வந்து நீங்கள் சப்ஜெக்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் வந்து, அதாவது சப்ஜெக்ட் நாலேஜ் நீங்கள் எடுத்து சொன்னதுக்கப்புறம் தான் வந்து நம்மளுடைய பாயிண்ட்டை வந்து அந்த இடத்துல வாதிக்க முடியும். நம்ம இது வரைக்கும் சோஃபார் பார்த்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து டிஸ்கிரிப்டிவாக எப்படி வந்து விவாதம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த போன கிளாஸில் பார்த்ததெல்லாம் சப்ஜெக்ட் தான். சரிங்களா? இன்னும் 1 or 2 days நம்ம சப்ஜெக்ட் தான் பார்ப்போம். இன்னும் ஒரு கிளாஸில் 2 கிளாஸில் நம்ம அந்த கான்ஸ்டியூஷனோட சப்ஜெக்ட் ஃபுல்லாகவே முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த கொஸ்டின்ஸை பார்ப்போம். ஸோ அமெண்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அமெண்ட்மெண்ட் அப்படின்னா கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி, சரிங்களா, கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி சட்டங்களை திருத்துறதுக்கான வழிமுறைகளை வந்து அப்போவே வந்து அவர் அம்பேத்கர் அவர்கள் வச்சுருக்கிறாரு. ஆர்டிகல் 368 பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகளை, சரிங்களா, அடிப்படை உரிமைகளை மாற்றாமல் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனை அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், ப்ரொசீஜர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறார். சரிங்களா? அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இந்த ஆர்டிகல் 368 பார்த்தீங்கன்னா பார்ட்டு 20 இருக்குது. சரிங்களா? பார்ட்டு 20 இருக்குது ஆர்டிகல் 368 அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இதில் என்ன அந்த திங் இஸ் தட் என்ன அப்படின்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. பேசிக் ஸ்ட்ரக்சர் அதாவது வந்து அப்படின்னா இந்த பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது எங்கே பண்ண முடியும், 368 எங்கே பண்ண முடியும்னா பார்லிமெண்ட்டில் தான் பண்ண முடியும். இது வந்து சவுத் ஆஃப்ரிக்கா கான்ஸ்டியூஷன்லேருந்து கொண்டு வந்தாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா கான்ஸ்டியூஷன்லேருந்து இதை வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ இதை வந்து யார் திருத்தம் பண்ணுவாங்க அப்படின்னா பார்லிமெண்ட்டு வந்து பாராளுமன்றம் வந்து திருத்தம் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. சரிங்களா? இந்த திருத்தம் பண்ணும்போது இந்த பார்லிமெண்ட் வந்து இதை வந்து திருத்தம் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாது. சரி, it cannot be amended its basic structure of the constitution. சரிங்களா? பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து கண்டிப்பாக அவங்களால வந்து இது பண்ண முடியாது அப்படின்னா திருத்தம் செய்ய முடியாது. ஸோ இது என்ன பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா, பேசிக் ஸ்ட்ரக்சர் இப்போ அடிப்படை உரிமைகள்லேயே நீங்கள் கையை வைக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து பாராளுமன்றம் சட்டமாக திருத்தம் பண்ணால் கூட, ரூலிங் பார்ட்டி வந்து போட்டு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கினா கூட அதை வந்து உச்சநீதிமன்றம் இது வந்து நீதி மறு ஆய்வு செய்து, சரிங்களா, மறு ஆய்வு செய்து இது வந்து அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானது, அதனால் வந்து இதை அரசியலமைப்பில் செய்யக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. சரிங்களா? அது சொல்லுவாங்க. நிறைய உதாரணம் இருந்துச்சு. ஆரம்பத்தில் வந்து ஆதார் பில்லே அப்படி தான் இருந்துச்சு. ஆதார் பில்லுங்கிறது ஆரம்பத்தில் வந்து இந்த பிரச்சனைக்குள்ளே தான் சிக்கிச்சு. சரிங்களா? இதை வந்து அவசரமாக நீங்கள் மணி பில்லை கொண்டு போக வேண்டியதில்லை, ஒரு தனிநபரோட உரிமைகள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஒரு போர்ட்டல் மூலிமா எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு ஆரம்ப காலகட்டங்களில் ஆதார் அப்படி தான் மாட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து அதில் ஒரு சில மாற்றங்கள்லாம் செஞ்சு அதை வந்து நம்ம மணி பில்லாக கொண்டு வந்து அதை இப்போ சட்டமாக ஆக்கிட்டாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். நம்மளுடைய என்ன நமக்கு தெரிஞ்சுக்கணும்னா அமெண்ட்மெண்ட்டுங்கிறது சட்ட திருத்தம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 368 தான் சட்ட திருத்தம் பகுதி 20 இருக்குது. சரிங்களா? பகுதி 20 ஆர்டிகல் 368 இருக்குது. ஸோ இது வந்து எந்த கண்ட்ரிலேருந்து கொண்டு வந்திருக்கோன்னா சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து. சரிங்களா? சவுத் ஆஃப்ரிக்கா மாடலை வச்சு, அந்த கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய இந்த மாடலை வச்சு நம்ம இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த சட்ட திருத்தம் பண்ணுறது யார் பண்ணுவாங்கன்னா பார்லிமெண்ட் பண்ணுவாங்க, அந்த லிஸ்ட்டை பொறுத்து. சரிங்களா? நம்ம 3 வகையான லிஸ்ட்டு படித்தோம் இல்லையா, 3 வகையான லிஸ்ட்டு படித்தோம். அந்த லிஸ்ட்டை பொறுத்து, அதாவது மாநில பட்டியல், மத்திய பட்டியல், பொது பட்டியல்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த 3 பட்டியல்களை பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா சட்டமன்றமும் நாடாளுமன்றமும் அந்த சட்டத்தை வந்து திருத்தம் செய்கிறாங்க. இவங்க சட்ட திருத்தங்கள் செய்யும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த கான்ஸ்டியூஷனோட பேசிக் ஸ்ட்ரக்சரை அவங்க வந்து அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாது. சரிங்களா? அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாது. அதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? பார்லிமெண்ட்டோ இல்லை லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோ பார்த்தீங்கன்னா cannot amended the basic structure of constitution. அது செய்ய முடியாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் பண்ணலாம், என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது, இந்த இதை அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? ஏன்னா இது ரொம்ப முக்கியம். ப்ரொசீஜர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படியெல்லாம் வந்து இதை பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பில்லு மசோதான்னு சொல்லுவாங்க தமிழில். இந்த பில்லை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஒரு பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. எந்த ஹவுஸில் வேணால் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். மேபி இது வந்து லோக்சபா, அதர்வைஸ் வந்து ராஜ்யசபாவில் யார் வேணால் பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். சரிங்களா?
யார் வேணால் பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். நான் வந்து ஒரு தனிநபர் கூட இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். மேபி அவங்க வந்து எப்படி சொல்கிறதுனா எம்பிஸாக தான் இருக்கணும்னு இல்லை, தனிநபர் கூட அந்த பில்லை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். சரிங்களா? என்ன அப்படின்னா இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னா எம்எல்ஏவாக இருக்கிறவங்க பண்ண முடியாது. அதுதான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு நமக்கு எப்போவுமே அது மறக்காத வகையில் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, லோக்சபா ராஜ்யசபாவில் பொறுத்த வரைக்கும் ஒரு பில்லை வந்து அங்கே அதில் மெம்பர்ஸ் யார் இருக்காங்களோ அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பில்லை வந்து பொறுத்த மட்டும் சரிங்களா, ப்ரியர் பர்மிஷன் தேவை அப்படின்னா ப்ரியர் பர்மிஷன்லாம் தேவையில்லை. மசோதா தாக்கல் பண்ணும்போது பண மசோதாவாக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா, மணி பில்லாக இல்லாமல் இருந்துச்சுன்னா ப்ரியர் பர்மிஷனுங்கிறது தேவை கிடையாது. சரிங்களா? நாட் நெசசரி டு கெட் அ பர்மிஷன் ஃப்ரம் யார்ட் அப்படின்னா நம்ம இவர்கிட்ட இருந்து குடியரசுலேருந்து பர்மிஷன் வாங்கணுன்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? டஸ் நாட் ரெக்வயர் எனி பர்மிஷன் ஃப்ரம் பிரசிடென்ட்டு. மணி பில்லுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி ப்ரொசீஜரு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பில்லை நீங்கள் லோக்சபாலையோ ராஜ்யசபாலையோ வாசிக்கிறீங்க அப்படின்னா வாசிச்சிட்டதுக்கப்புறம் சரிங்களா, வாசிட்டதுக்கப்புறம் ஸ்பெஷல் மெஜாரிட்டி இருக்கும். சரிங்களா? ஓட்டிங் சொல்லிட்டு ஒன்று அதில் பண்ணுவாங்க. லோக்சபா ராஜ்யசபாவில் ஓட்டிங் பண்ணுவாங்க. ஸ்பெஷல் மெஜாரிட்டி இருக்கும். அதாவது ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னா அவையில் வந்து அந்த அன்னைக்கு சரிங்களா அவையில் இருக்கக்கூடிய மொத்த உறுப்பினர்கள் கிடையாது. அந்த வாக்கெடுப்பு நீங்கள் இந்த பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுது இருக்கக்கூடிய 3 மடங்கு உறுப்பினர்களில் 2 மடங்கு உறுப்பினர்கள் வந்து அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஓட்டு போடணும். சரிங்களா? ஓட்டு போடணும். 3 நீங்கள் சொல்கிற மசோதாக்களை வந்து நீங்கள் எப்போ மசோதா படிக்கிறீங்களோ அப்போ எவ்வளோ பேர் ப்ரெசென்ட் ஆகிருக்காங்களோ ப்ரெசென்ட் ஆகிருக்கிற அந்த மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, மெம்பர்ஸில் 3ல் 2 பேர் வந்து ஓட்டிங் போடணும். ஸோ இது பேர் வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஓட்டிங் போடணும். ஓட்டிங் போட்டிங்கன்னா இது வந்து இப்போ நீங்கள் லோக்சபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணிங்க அப்படின்னா லோக்சபாவில் அந்த பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா லோக்சபாவில் வந்து ராஜ்யசபாவுக்கு மூவ் ஆகிடும். சரிங்களா? இங்கேருந்து ராஜ்யசபாவுக்கு போயிடும். சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெஜாரிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். நான் இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு இப்போ இந்த இடத்துல சொல்கிறேன் இல்லைங்களா, ஓட்டிங் சிஸ்டம் சொல்கிறேன் இல்லையா, அந்த இடத்துல வந்து மெஜாரிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். சிம்பிள் மெஜாரிட்டியில் பண்ணுறாங்களா இல்லை வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் பண்ணுறாங்களா இல்லை ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் கன்சென்ட் ஆஃப் அந்த ஸ்டேட்ஸை சொல்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஸோ இந்த 2ல் 3 பங்கு சொல்கிறோம் இல்லையா, இது என்ன பண்ணுறான் அப்படின்னா எகைன் 3ஆம் பிரிக்கிறான். ஸோ எப்படி பிரிக்கிறான் அப்படின்னா முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்பிள் மெஜாரிட்டி. சரிங்களா? சிம்பிள் மெஜாரிட்டி. ஸோ இது இந்த இடத்துல சொன்னேன், லோக்சபாலேருந்து ராஜ்யசபாவுக்கு போகும். 14 நாள் தான் பெண்டிங்கில் இருக்கும். 14 நாளுக்கு பெண்டிங்கில் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ராஜ்யசபா ஏற்றுக்கிட்டதாக அர்த்தம். இங்கேருந்து வந்து பிரசிடெண்ட்டுக்கு போயிடும். சரிங்களா? பிரசிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய சட்டசபையில் என்ன அப்படின்னா ஒன்று அவர் ஓகே பண்ணலாம், இல்லை வந்து ரிட்டன் ஹவுஸுக்கு அனுப்பலாம். ரிட்டன் ஹவுஸுக்கு ஒரு டைம் மட்டும்தான் அனுப்ப முடியும். ஒரு டைம் அனுப்பிச்சிட்டாருன்னா மீண்டும் இந்த சபை வந்து அப்ரூவ் பண்ணி வேலை அனுப்பிச்சதுன்னா கண்டிப்பாக அவர் வந்து குடியரசில் வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். வேறு வழி கிடையாது. சரிங்களா? ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இல்லைன்னா அவர் வீட்டை பயன்படுத்தி அவர் வச்சு எதுவும் பதில் சொல்லாமலும் இருக்கலாம்ல சார். 2வது அனுப்பினாலும் ஒரு பெண்டிங்லையும் போடலாம். இப்போ அடுத்தது அதான் சார் சொல்ல வரேன். கண்டிப்பாக அவர் அப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். வேணா சரிங்களா, வேணா அவருடைய பவர்ஸை பயன்படுத்தி சரிங்களா அவர் பவர்ஸை பயன்படுத்தி ஒரு குறுகிய காலங்கள் வந்து நிறுத்தி வைக்கலாம். சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து அந்த பவர்ஸை பயன்படுத்தி அவங்க ஹோல்ட் ஆன் பண்ணி வைக்கலாம். சரிங்களா? இவ்வளோ தான் வாய்ப்பு. ஹோல்ட் ஆன் பண்ணி வைக்கலாம். அதுக்கான வேலிட் ரீசனை வந்து கண்டிப்பாக வந்து இந்த சபைக்கு அவங்க சொல்லணும். சரிங்களா? சபைங்கிறது வந்து அங்கே அப்ரூவ் பண்ணி அனுப்புகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அதை சொல்லணும். சரிங்களா? ஸோ இது வந்து இந்த நடைமுறை. ஓகேங்களா? இந்த நடைமுறை இதுதான். சரி, இது ஓகே. நீங்கள் இப்போ சொல்கிறீங்க லோக்சபாலையும் வந்து அது ஓகே ஆகலை, ராஜ்யசபாலையும் ஓகே ஆகலை அப்படின்னா ஜாயின்ட் சிட்டிங் போட முடியுமா சார்? ஜாயின்ட் சிட்டிங் போட முடியுமா சார்? ஒரு பில்லை வந்து அமெண்ட்மெண்ட் பில்லை வந்து பாஸ் பண்ணுறதுக்கு ஜாயின்ட் சிட்டிங் போட முடியுமா? எஸ் சார். போட முடியுமா என்ன? போட முடியாது சார், போட முடியாது. ஒரு பில்லை அமெண்ட்மெண்ட் பண்ணுற அப்படி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா 2 அவையிலையும் வந்து மெஜாரிட்டி காங்கிரஸ் இருக்கும் போதே ஜிஎஸ்டி பில் வந்திருக்கும் சார். அப்படி போட முடியாது. சரிங்களா? ஒரு அமெண்ட்மெண்ட் ஒரு மசோதாவை வந்து சட்டமாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக 2 அவையிலையும் சரிங்களா 2 அவையும் ஜாயின்ட் சிட்டிங் பண்ண முடியாது. there is no provision for joint sitting. எதுக்காக அப்படின்னா அமெண்ட்மெண்ட் பில்லு அண்ட் இட்ஸ் பேசேஜ். இது வந்து ஆர்டிகல் 108. இது ஒரு 100 தடவைக்கு மேலே கேட்டிருப்பான் பரிசையில். சரிங்களா? 100 தடவைக்கு மேலே கேட்டிருப்பான். ஆர்டிகல் 108 என்ன சொல்லுது அப்படின்னா
நீங்கள் ஒரு பில்லை ஒரு மசோதா தாக்கல் பண்ணிவிட்டு அந்த மசோதாவை வந்து லோக்சபையிலையும் மூவ் ஆகலை, வாக்கெடுப்பு நடத்துறீங்க ஒன்றும் வேலையாகல, ராஜ்யசபாலையும் வாக்கெடுப்பு நடத்துறீங்க ஒன்றும் வேலையாகல அப்படின்னா 2 சபையிலையும் உங்களுக்கு மெஜாரிட்டி இருக்குது. ஒரு சபையில் வந்து மெஜாரிட்டி கம்மியாகவும் இன்னொரு சபையில் மெஜாரிட்டி அதிகமாக இருக்குங்கிறதுக்காக ரெண்டையும் சேர்த்து வச்சு ஜாயின்ட் சிட்டிங் போட்டு அந்த பில்லை திருத்தம் பண்ண முடியும். அதாவது அந்த மசோதாவை வந்து நிறைவேற்ற முடியுமானா முடியாது. சரிங்களா, முடியாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 2 ஹவுசஸையும் ஜாயின்ட் சிட்டிங்கில் தேர் இஸ் நோ ப்ரொவிஷன் ஃபார் ஜாயின்ட் சிட்டிங். எதுக்காக அப்படின்னா பில்லை வந்து அமெண்ட்மெண்ட் பில்லு, சரிங்களா, அண்ட் இட் பேசேஜ். இந்த பில்லை பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஜாயின்ட் சிட்டிங் வைக்க முடியுமானா அதுக்கான ப்ரொவிஷன் எதுவுமே வந்து நம்ம ஆர்டிக்கல் கொடுக்கல. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஜாயின்ட் சிட்டிங் அப்படிங்கிறது வந்து அவசர காலங்களில் வைப்பாங்க. சரி, இது நம்ம பேசிக்கான விஷயம் என்ன அப்படின்னா எலெக்ஷன் முடிஞ்சு ஃபஸ்ட்டு புதுசாக ஒரு அமைச்சரவை வந்து புதுசாக உருவாகும் போது, சரிங்களா, வைப்பாங்க. 2வது ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் அந்த கூட்டத்தொடர் முதல்ல தொடங்கும் போது அவங்க வந்து தொடங்கி வைப்பாங்க. சட்டமன்றமாக இருந்தாலும் நாடாளுமன்றம் இருந்தாலும் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நெருக்கடி காலங்களில், சரிங்களா, நெருக்கடி காலங்களில் எமர்ஜென்சி ப்ரொவிஷனில் வந்து இதை வந்து பண்ணுவாங்க. சரிங்களா, எமர்ஜென்சி ப்ரொவிஷனில் வந்து பண்ணுவாங்க. இவ்வளோ தான். மற்றபடி இந்த ஒரு பில்லை வந்து பண்ணணுங்கிறதுக்காக அவங்க செய்வாங்கன்னா செய்ய மாட்டாங்க. சரி, இங்கே பாரத்னு சொல்லிட்டு ஒரு மண்டபம் இருக்கும். சரிங்களா, பாரத்னு சொல்லிட்டு புதுசாக கட்டடம் ஓப்பன் பண்ண ஒரு இடத்துல வந்து மண்டபம் இருக்கும். G20 மாநாடு கூட நடந்திருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா தான் வந்து 2, அதாவது மைய கட்டடம்னு சொல்லுவாங்க, பாராளுமன்றத்தோட மைய கட்டிடம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. அதில் தான் வந்து 2 அவையோட கூட்டத்தையும் வந்து அந்த இடத்துல தான் கூட்டுவாங்க. சரிங்களா, ஸோ அது தெரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டிக்குள்ளே போயிடுவோம். ஸோ மெஜாரிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 வகையான மெஜாரிட்டி இருக்குது. அதாவது டைப் ஆஃப் அமெண்ட்மெண்ட் வந்து 3 வகையாக பண்ணலாம். ஒன்று வந்து சிம்பிள் மெஜாரிட்டி, பார்லிமெண்ட்டில் சிம்பிள் மெஜாரிட்டியில் பண்ணலாம். அடுத்து வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி, சரிங்களா, ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று என்ன இருக்குன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி தான், சரிங்களா. யாரோட கன்சர்ன் வாங்கணும் அப்படின்னா 50% ஆஃப் ஸ்டேட்டோட கன்சர்ன் வாங்கணும். சரிங்களா, 50% ஆஃப் ஸ்டேட்டோட கன்சர்ன் வாங்கணும். இது வந்து இந்த மாதிரி 3 வகையாக பில்லை பிரிச்சிடுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து சிம்பிள் மெஜாரிட்டியில் என்ன சொல்கிறான் அப்படின்னா ஒவ்வொரு ஹவுஸ்லேயும், சரிங்களா, ஓட்டு போட்டு எடுப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ஹவுஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் மெஜாரிட்டியில் எப்படி அப்படின்னா ஒரு மெஜாரிட்டி ஆஃப் மெம்பர்ஸ் இருப்பாங்க. சரிங்களா, ஒவ்வொரு ஹவுஸ்லேயும் ஒரு மெஜாரிட்டி ஆஃப் மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்களுடைய அப்போ அந்த டைமில் எவ்வளோ பேர் ப்ரெசென்ட் இருக்காங்களோ அவங்கள்ட்ட வந்து ஓட்டு எடுத்து பண்ணுவாங்க. சரிங்களா, அவங்கள்ட்ட ஓட்டு எடுத்து பண்ணுவாங்க. ஸோ இதில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் இதில் செய்யலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா நியூ ஸ்டேட்டு, புதுசாக ஒரு மாநிலத்தை உருவாக்குறாங்க இல்லையா, புதுசாக ஒரு மாநிலத்தை உருவாக்குறாங்க, இல்லை வந்து அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து இதில் பண்ணலாம். சரிங்களா, அப்படி இல்லை அப்படின்னா புது ஸ்டேட்டை உருவாக்குறது மட்டும் இல்லாமல் வேறு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு எப்படி சொல்கிறதுனா ஆல்ட்ரு பண்ணுறாங்க, ஏரியாவை வந்து பவுண்ட்ரியை ஆல்ட்ரு பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஏதாவது செய்கிறாங்கன்னா கூட இதை வந்து இதில் செய்யலாம். சரிங்களா, அப்புறம் வந்து செகண்ட் ஷெட்யூல் இருக்கும், 2வது அட்டவணை இருக்கும், அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை செய்யலாம். அப்புறம் வந்து கொரம் ஆஃப் பார்லிமெண்ட்டை சொல்லலாம். அப்புறம் எம்பி எம்எல்ஏவோட சேலரி இருக்கு இல்லையா, சேலரி ரிவைஸ் பண்ணுறதெல்லாம் சிம்பிள் மெஜாரிட்டியில் பண்ணலாம். லாங்குவேஜ், அஃபிஷியல் லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, அதை வந்து சிம்பிள் மெஜாரிட்டியில் செய்யலாம். அப்புறம் வந்து இந்த எப்படி சொல்கிறது 5வது ஷெட்யூலு 6வது ஷெட்யூலு, சரிங்களா, இது மொத்தம் 2வது ஷெட்யூலு, 2வது அட்டவணை, 5வது அட்டவணை, 6வது அட்டவணை, இதெல்லாம் சிம்பிள் மெஜாரிட்டிலேயே பண்ணிடலாம். நமக்கு முக்கியமாக தெரியறது என்ன அப்படின்னா அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா, சரிங்களா, மசோதா தாக்கல் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 2 ஹவுஸ்லேயும் இருக்கக்கூடிய மெம்பர்ஸை வச்சு சாதாரணமாக ஓட்டெடுப்பு நடத்தி அதை வந்து தாக்கல் பண்ணுறது. இதில் தான் நிறைய விதமான எப்படி சொல்கிற பில்ஸ் எல்லாம் இதில் தான் அந்த சிம்பிள் மெஜாரிட்டியில் தான் பண்ணுவாங்க. சரிங்களா, பண்ணுவாங்கன்னா நலன் சார்ந்த விஷயங்கள்லாம் இதில் பண்ணுவாங்க. ஸ்பெஷல் மெஜாரிட்டியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா சார் சொல்லுங்கள் சார். சார் இதுல வந்து வராதவங்களையும் ஓட்டு போடாதவங்களையும் கணக்குல எடுத்துக்க தேவையில்லைங்க சார், சிம்பிள் மெஜாரிட்டினா. எப்பவுமே சரி 3 ஹவுஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா 3 ஸ்கீம்லையுமே ப்ரெசண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான வார்த்தை. அதான் முதல்ல சொன்னோம். அவங்க அந்த பில்லை தாக்கல் பண்ணும்போது ப்ரெசண்ட்டில் அன்றைய தேதியில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் ஓட்டெடுப்பே நடத்த முடியும் சார். நம்ம பழைய காலம் மாதிரி கைமுறை ஓட்டெடுப்பு தான், கையை தூக்கி தான் வாக்கெடுப்பு நடத்துவாங்க.
545 பேர் இல்ல சார் இருக்கிறாங்க. வருவாங்க, சில பேர் ஓட்டு போட மாட்டாங்கல்ல சார். ஓட்டு போடுறதுக்கு கூட விருப்பம் இல்லாம இருப்பாங்க. அவங்கள நம்ம கணக்குல எடுத்துக்க அப்படி தேவையில்ல எடுக்க சார், சிம்பிள் தேவையில்ல, அதுக்கு எடுத்துக்க மெஜாரிட்டினா. தேவையில்ல. அவங்க ஓட்டு போட்டால் தான் கணக்கு. ப்ரெசென்ட்டில் இருக்கிற மக்கள்லாம் அதனால தான் ப்ரெசென்ட்டில் இருக்கிறவங்க சொல்கிறேன். ப்ரெசென்ட்டில் இப்போ 545 பேர் இருக்கிறாங்கன்னா 400 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோவேன். 400 பேர் இருக்கிறாங்க. இந்த 400 பேர்த்தில் 300 பேர் தான் ஓட்டு போடுறாங்க அப்படின்னா, இந்த 100 பேர் இருக்கு இல்லையா, ப்ரெசென்ட்டில் போட்ட 100 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அந்த வாக்கெடுப்புகளில் கலந்துக்கல அப்படின்னா அதுவும் வந்து இதில் தான் 3ல் 2 பங்கு, அந்த ஒரு பங்கில் தான் போகும். நீங்கள் வந்து கை தூக்குனாதான், கை தூக்கலனான்னு சொல்கிறோம் இல்லையா, கை தூக்குனாங்க அப்படின்னா அந்த 3ல் 2 பங்குக்குள்ளே போயிடுவாங்க. கை தூக்கலனாவே அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஓட்டு போடலன்னு அர்த்தம். அவங்களையும் கணக்கில் எடுத்துக்கணும். அந்த ப்ரெசென்ட்டில் அன்றைக்கி இருக்கிறவங்க 540, இப்போ வந்து 400 பேர் இன்னைக்கு தேதியில் வந்து 400 பேர் இருக்கிறாங்க. சரிங்களா, 400 பேர் இப்போ வந்து ஒரு பில்லை மசோதா தாக்கல் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250 பேர் தான் வந்து கை தூக்குறாங்க, மீதி பேர் கை தூக்கல அப்படின்னா அந்த கை தூக்காதவங்க பூராமே அந்த பில்லுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இல்லை அப்படின்னு அர்த்தம். நீங்கள் சொல்கிறது வந்து அவங்க கை தூக்கல, வாக்கெடுப்பில் கலந்துக்காமல் வெளிநடப்பு செய்கிறாங்க அப்படின்னா, வெளிநடப்பு செய்கிறது வேறு. பில்லை தாக்கல் பண்ணும்போது இருந்தாங்கவே அப்படின்னாவே அது வந்து கணக்கு தான். வெளிநடப்பு செஞ்சாலுமே இல்ல கூட சார், சில பில்லுக்கு வந்து அவங்க நியூட்ரலாவும் இருப்பாங்க சார். சில பேர் வந்து சார் அப்போஸ் பண்ணுவாங்க, சில பேர் வோட் பண்ணுவாங்க. சில இதுக்கு வந்து நியூட்ரலாவும் சில சமயங்கள் அந்த இருக்கிறது மாரி நியூட்ரல் நிலைமை வரும். அதுதான் சார், அதெல்லாம் பின்னாடி வரும் சார். ஸ்பெஷல் மெஜாரிட்டி அந்த கன்சர்னில் வரும் சார். அதெல்லாம் சிம்பிள் மெஜாரிட்டிங்கிறது கையை தூக்கி ஓட்டு போடுறது தான். ஓகே, தேங்க்யூ சரிங்களா, சார். கை தூக்கி ஓட்டு போடுறது தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம். பொதுவாக இதில் வந்து இவங்க அப்போஸ் எதுவும் பண்ண மாட்டாங்க சார். சிம்பிள் மெஜாரிட்டியில் அப்போஸ் பண்ண மாட்டாங்க சார். பிரச்சனை எங்கே வரும் அப்படின்னா, இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி கன்சர்ன் 50%ல் தான் சார் எல்லா பக்கமும் லாக் வைப்பாங்க. எல்லா பக்கமும் இவன் வந்து என்ன பண்ணுவான்னா, சென்ட்ரல் ஒரு ஸ்கீமை போட்டுட்டு அந்த ஸ்கீம் வந்து நம்ம மாநிலத்து மேலே திணிப்பான். அப்போ திணிக்கும் போது எல்லாரும் வந்து செக் வைப்பாங்க. இதில் தான் சார் நிறைய பிரச்சனை வரும். இந்த இடத்துல நிறைய பிரச்சனை வரும். சரிங்களா, இந்த இடத்துல நிறைய பிரச்சனை வரும். அவன் வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா அவன் வந்து பீக்கில் இருக்கிறதுனால தானே மக்களவையில் வந்து அதிகப்படியான மெம்பர்ஸ் இருக்கிறதுனால தானே அவன் ரூலிங் பார்ட்டியாக இருக்கான். அவன் வந்து எல்லா ஸ்டேட்லேயும் இருப்பானா இருக்க முடியாது. இப்போ நம்ம 28 ஸ்டேட் இருக்குன்னா 28 ஸ்டேட்லேயும் நான் வந்து இருக்கிறானா இருக்க முடியாது. சரிங்களா, 28 ஸ்டேட்டில் 14 ஸ்டேட்டில் அவன் ரூலிங் பார்ட்டியாக இருந்தால் தான் இந்த பில்லை வந்து பொது போட்டியில் இருக்கக்கூடிய எல்லா பில்லையுமே வந்து அவனால் பாஸ் பண்ண முடியும். சரிங்களா, பாஸ் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல தான் பிரச்சனை வரும். எதிர்க்கட்சி அமளி பண்ணுவாங்க. இல்லைனா வந்து அங்கே உட்காந்துக்கிட்டே என்ன பண்ணுவாங்கன்னா ஓட்டு போட மாட்டாங்க, இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுவாங்க, வெளிநடப்பு செய்வாங்க, அதெல்லாம் செய்வாங்க. மேக்ஸிமம் சிம்பிள் மெஜாரிட்டியில் எனக்கு தெரிஞ்சு எதுவும் அந்த மாதிரி இருந்ததில்லை சார். ஸ்பெஷல் மெஜாரிட்டிலையும் கன்சர்ன் இந்த 50%லேயும் தான் அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க. ஸ்பெஷல் மெஜாரிட்டிலாம் ஏன் இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, இந்த 2 மெஜாரிட்டியில் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய உரிமைகளை டச் பண்ணுற மாதிரியே இருக்கும். அந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டின்னு வச்சுங்களேன், ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஏதாவது நீங்கள் திருத்தம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஸ்பெஷல் மெஜாரிட்டி தான் போய் ஆகணும். இல்லை வந்து அரசுக்கு வழிமுறை காட்டக்கூடிய அந்த டிபிஎஸ்பின்னு சொல்லக்கூடிய அதில் ஏதாவது நீங்கள் ப்ரொவிஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் தான் போகணும். ஸ்பெஷல் மெஜாரிட்டியை பொறுத்த வரைக்கும் 2 ஹவுஸையும் கன்சிடர் பண்ணுவான். சரிங்களா, 2 ஹவுஸையும் கன்சிடர் பண்ணுவான். டோட்டல் மெம்பர்ஷிப் எவ்வளோன்னு பார்ப்பான். டோட்டல் மெம்பர்ஷிப்பில் 3ல் 2 பங்கு இருக்கணும், 3ல் 2 பங்கு ஓட்டு போட்டிருக்கணும். சரிங்களா, அந்த இதை வந்து செய்வான், பண்ணுவான். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிம்பிள் மெஜாரிட்டியில் பொறுத்த வரைக்கும் அந்த அன்னைக்கு யார் ப்ரெசென்ட்டில் இருக்கிறாங்களோ அந்த ப்ரெசென்ட்டில் இருக்கிறவங்க ஓட்டிங்கில் வந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டும் போட்டால் போதுமான, மெஜாரிட்டியாக இருந்தவங்க மட்டும் போட்டால் போதுமானது. இப்போ அந்த நீங்கள் வந்து ஒரு 100 பேர் அன்றைக்கி இருக்கிறாங்க, 545 பேர் 100 பேர் தான் இருக்கிறாங்க, பில்லை பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 100 பேரில் மெஜாரிட்டி யார் இருக்காங்களோ, 100ல் வந்து இப்போ நீங்கள் வந்து 50%க்கு மேலே போனால் மெஜாரிட்டி தான். அப்போ 50%க்கு மேலே போனால் அது வந்து மசோதா ஆகிடும். ஆனால் இது அப்படி கிடையாது. 2 ஹவுஸ்லேயுமே 3ல் 2 பங்கு பேர் அவங்க அவையில் இருந்தால் மட்டும்தான் இந்த மெஜாரிட்டியை நீங்கள் இம்ப்ளிமெண்ட்டே பண்ணணும். அதாவது இந்த ஃபண்டமெண்டல் லிஸ்ட்டு டிபிஎஸ்பி மசோதாவை கொண்டே போக முடியும். நீங்கள் பில்லை பாஸ் பண்ணணும், பில்லை நீங்கள் படிக்கணும், மசோதாவை படிக்கணும் அப்படின்னா இந்த அவையில் 545 பேரில் 545ல் 3ல் 2 பங்கு பேர் முதல்ல ப்ரெசென்ட்டில் இருக்கணும். ஃபஸ்ட்டு விஷயம் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். இந்த ஃபஸ்ட்டு விஷயம் ப்ரெசென்ட் ஆனதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அந்த இதை வந்து இதவே பண்ண முடியும்னா அவங்க வந்து தாக்கலே பண்ண முடியும். தாக்கல் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இதில் வந்து 3ல் 2 பங்கு பேர் ஓட்டு போட்டு செய்வாங்க. ஸோ இதில் வந்து இந்த மெஜாரிட்டி வந்து ப்ரெசென்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா, ப்ரெசென்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். இது வந்து டிபிஎஸ்பி இதெல்லாமே இது 2 ஹவுஸ்லேயுமே இது வந்து நம்ம பாஸ் பண்ணி ஆகணும். இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி பொறுத்த வரைக்கும் லோக்சபாலையும் பண்ணி ஆகணும், ராஜ்யசபாலையும் பண்ண ஆகணும். இது வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸு இந்த அந்த ப்ரொவிஷனை சம்மந்தப்பட்டது இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பேசப்படும். சரிங்களா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித்து பார்லிமெண்ட் கன்சென்ட் இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா ஃபெடரல் ஸ்ட்ரக்சரோட அந்த கூட்டாட்சி தத்துவத்தோடு தொடர்புடையது. ஸோ அப்போ அதனால தான் உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொன்னேன். எப்படி அப்படின்னா நம்ம பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய விஷயங்கள், ஒரு கல்வியில் ஒரு திருத்தம் பண்ணுறான், ஒரு மருத்துவத்தில் திருத்தம் பண்ணுறான் அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஜிஎஸ்டி கொண்டு வந்தான், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வரோம் அப்படின்னா
இது வந்து இந்த கன்சர்ன் இதோட தான் இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லையா, இதுக்கு அப்புறம் வேறு என்ன பண்ணுவான்னா, எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சரிங்களா, எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொண்டு வரோம் அப்படின்னா இது இந்த மாதிரி தான் பண்ணணும். ஏன்னா ஸ்டேட்லேயும் ஸ்டேட் கமிஷன் இருக்கும், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் இருக்கும். ஸோ இந்த ஃபெடரல் சிஸ்டம் சம்மந்தப்பட்ட விஷயம், கூட்டாட்சி முறைகளில் ஏதாவது மாற்றம் செய்யணும். இப்போ அந்த உதாரணம் தான் அந்த பஞ்சாயத்து ராஜ் சரிங்களா, கிராம பாலிகை நகர்பாலிகைலாம் இருக்குது இல்லையா, அந்த பஞ்சாயத்து ராஜ் இருக்குது இல்லையா. ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஃபெடரல் சிஸ்டத்தோட கொண்டு வரப்பட்டது சரிங்களா. அதனால் அதில் ஏதாவது மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித்து கன்சர்ன் 50%ல் கீழே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும். சுப்ரீம் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, அந்த கொலிஜிய முறை சொன்னோம் இல்லைங்களா, சுப்ரீம் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு இதில் ஏதாவது மாற்றம் செய்கிறீங்க. இல்லை அப்படின்னா இந்த பவர்ஸை யூனியன் டெரிட்டரிக்காகட்டும் இல்லை வந்து ஸ்டேட்ஸுக்காகட்டும் பவரை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறோம் இல்லையா, அந்த பவர்ஸை டிஸ்பர்ஸ் பண்ணுறதுல இல்லை பவர்ஸை வந்து பிரிக்கிறதுல ஏதாவது பிரச்சனை இருக்குது, சட்டமன்றங்களுக்கு வந்து பிரிக்கிறதுக்கு சம்மந்தப்பட்ட மாற்றங்கள் செய்யணும் அப்படின்னாலும் இதை செஞ்சாகணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாநிலங்களவை மாற்றம், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஸ்டேட் இன் பார்லிமெண்ட்டு ரைட்டுங்களா. அந்த 18 பேர் நம்ம போடுறோம், ஒவ்வொரு 6 வருஷத்துக்கும் வந்து அவங்க மாறுறாங்க இல்லையா, இதில் ஏதாவது இப்போ மாற்றம் பண்ணணும் அப்படின்னாலும், இப்போ இதுக்கு உதாரணம் தான் வந்து அவன் என்ன சொல்கிறான்னா ரிஃபார்ம் பண்ண சொல்கிறான். ஸோ நீங்கள் வந்து மக்கள் இப்போ இருக்கிற தற்போது இருக்கக்கூடிய மக்களோட அடிப்படையில் மாநிலங்களை உறுப்பினர்கள் நான் சீரமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படி அமைச்சிட்டான்னா தமிழ்நாட்டுக்கு அந்த வந்து ஹவுசஸோட எண்ணிக்கை குறைய ஆரம்பிக்கும், அந்த நம்பர்ஸ் கவுண்ட் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாம் இந்த இடத்துல சொல்கிறான் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 368 நீங்கள் திருத்தம் பண்ணணும் அப்படின்னா சரிங்களா, சட்ட திருத்தத்திலேயே நீங்கள் திருத்தம் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த மெஜாரிட்டிக்குள்ளே தான் கொண்டு வரணும் சரிங்களா. பவர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் டு அமெண்ட் தி கான்ஸ்டியூஷன் அண்ட் இட்ஸ் ப்ரொசீஜர், இதில் நீங்கள் ஏதாவது 368 ஏதாவது நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணுன்னாலும் இந்த திருத்தத்தில் தான் கொண்டு வரணும் சரிங்களா. இந்த மெஜாரிட்டியை பொறுத்த வரைக்கும் டைம் லிமிட்டுங்கிறது கிடையாது, இது ரொம்ப முக்கியம். இந்த நம்ம 50% இருக்கு இல்லையா, அதில் பொறுத்த வரைக்கும் இந்த பில்லுக்கு வந்து டைம் லிமிட்டுங்கிறது கிடையாது. தெர் இஸ் நோ டைம் லிமிட்டு. எப்போ அப்படின்னா இந்த ஸ்டேட் வந்து இவ்வளோ நாளுக்குள்ளே நீங்கள் செய்யணும், இவ்வளோ தேதிக்குள்ளே செய்யணும் அப்படின்னு வந்து கணக்கு கிடையாது. நீங்கள் ஒரு பில்லை பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 50% ஒன்ஸ் வந்து இந்த 28 ஸ்டேட்டில் 14 ஸ்டேட்டு போட்டானா மற்ற 14 ஸ்டேட்டு ஆட்டோமேட்டிக்காக போட்டதாக கணக்கு. இல்லைனா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட போய்டுவோம் சரிங்களா. அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் சரிங்களா. ஸோ இதில் நமக்கு நிறைய பில்லு வந்து பாஸ் ஆகிறது இந்த சிம்பிள் மெஜாரிட்டியில் தான் பாஸ் ஆகும். இந்த ஆதார் மாதிரி ஜிஎஸ்டி மாதிரி இருக்கிறது தான் வந்து இந்த எஸ்எம் வித், அதாவது ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் கன்சர்ன் 50% உள்ளார போகும் இது எல்லாமே. சார் ஆஃப் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர்னா அந்த எம்எல்ஏஸ்ல அந்த டோட்டல் அசம்பிளி ஆஃப் சார் எப்படிங்க சார் அது? என்ன சொல்கிறீங்க? எம்எல்ஏ கவுண்ட் அதுங்களா சார்? எப்படி எதில் சொல்கிறீங்க சார்? இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி தான் தேர்ட் கேட்டகரி சார், ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர் சொன்னீங்க 50%. ஆமாம் சார், இதை பொறுத்த வரைக்கும் சார் இது எப்படின்னா இங்கே பாருங்களேன், ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் மெஜாரிட்டி தான். இந்த பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டியும் இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி கன்சர்னும் சேம் தான். எப்படி ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் வந்து அந்த அவை வந்து அந்த ப்ரெசண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். அவங்க கன்சிடரபிளான, அதாவது 3/2 பங்கு மக்களுக்கு மேலே இருந்தால் தான் அந்த பில்லை அதில் தாக்கலே பண்ண முடியும். அப்படி 2 அவையிலையும் தாக்கல் பண்ணி மூவ் ஆன உடனே குடியரசுத் தலைவர் போய் ஒப்புதல் வாங்கணும் அப்படின்னா அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம 28 அதாவது சட்டமன்றம் 28 சட்டமன்றம் இருக்கு இல்லையா, மாநிலங்கள் இருக்கு இல்லையா, மாநிலங்களோட சட்டமன்றங்களில் 50% மேலே பாஸ் ஆகிடுச்சுன்னா, அந்த பில்லு பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா, இப்போ ரூலிங் பார்ட்டி அவங்க அந்த பிஜேபி கவர்மெண்ட் இருக்காங்கன்னா அவங்க 14 ஸ்டேட்டுக்கு மேலே அவங்களே ரூலிங் பார்ட்டியாக இருந்தாங்க அப்படின்னா இந்த பில்லை உடனே வந்து எல்லா ஸ்டேட்லேயும் பாஸ் பண்ண சொல்லுவாங்க. எல்லா ஸ்டேட்டுக்குமே காமனாக அனுப்புவாங்க. அவங்க ரூலிங் பார்ட்டியாக இருக்க ஸ்டேட்டில் முதல்ல ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. 14 ஸ்டேட்டுக்கு மேலே அது 50%க்கு மேலே போயிடுச்சுன்னா குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு கொண்டு போய் வைக்கப்படும். இந்த மாதிரி வந்து இத்தனை மாநிலங்கள் வந்து இது எல்லாமே ஒத்துக்கிட்டாங்க, அப்போ இது வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித்து அந்த 50% இதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டு போவாங்க. அப்போ அந்த பில்லை அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா 50% மக்களுக்கு, அதாவது 50% சட்டமன்றங்கள் வந்து இது வந்து ஏற்றுக்குச்சு, மீதி இருக்கக்கூடிய சட்டமன்றங்களும் இதை ஏற்றுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இம்போஸ் பண்ணுவாங்க நம்மளை. இப்போ அப்படி தான் அந்த தேசிய கல்விக் கொள்கையை நம்ம மேலே திணிக்க ஆரம்பிக்கிறாங்க சரிங்களா. அது அந்த மாதிரி திணிப்பாங்க. ஒரு காலத்தில் வந்து நீங்கள் இப்போ இருக்கிற நம்ம இந்த பஞ்சாயத்து ராஜ் இருக்கு இல்லையா, பஞ்சாயத்து ராஜ் ஒரு காலத்தில் அப்படி நம்ம மேலே திணிக்கப்பட்டது தான். 92 வந்து அவசரமாக வந்து உச்சநீதிமன்றத்துக்கிட்ட அவங்க போனதுனால தான் என்ன ஆச்சு அப்படின்னா டபக்குன்னு உடனடியாக நம்ம வந்து அதை அந்த அன்னைக்கே வந்து நம்ம அதை ஏற்றுக்கிட்டக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டோம். ஸோ அந்த மாதிரி கன்சைன்லாம் வரும், ஒரு சில நேரங்களில் நடக்கும் சரிங்களா. ஏன்னா நம்ம தமிழ்நாடு இப்போ சவுத்தை பொறுத்த வரைக்கும்
ரூலிங் பார்ட்டி வந்து காங்கிரஸ் கொஞ்சமாக தான் இருந்தாங்க. இப்போ அது எல்லாத்தையும் உடைச்சிட்டாங்க. இப்போ பிஜேபி காங்கிரஸ் அவங்க எங்கெங்கெல்லாம் ரூலிங் பார்ட்டியாக இருக்காங்களோ அவங்க தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தேசிய கட்சியாக இருக்கிறதுனால அவங்க ஆட்சி புடுற மாநிலங்களில் ஈஸியாக அதை வந்து சக்ஸஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்மளை மாதிரி தேசிய கட்சிகள், அதாவது மாநில கட்சிகள் இருக்கிற இடத்துல அவங்களால திணிக்க முடியாது. இப்போ கேரளா மாதிரி நம்ம ஸ்டேட்டு மாதிரி இருக்கிற இடத்துல திணிக்க முடியாது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இதுவும் ஸ்பெஷல் மெஜாரிட்டி மாதிரியே தான். ஸோ இதுவும் ஸ்பெஷல் மெஜாரிட்டி, பார்லிமெண்ட்டில் ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் தான் பாஸ் ஆகும். ப்ளஸ் வந்து குடியரசுத் தலைவர் அதுக்கு வந்து பிரசிடெண்ட் வந்து இதுக்கு சைன் பண்ணணும், ஆர்டராக பண்ணணும், ஆணையாக போடணும், அதாவது விதிகளில் திருத்தம் பண்ணுறது கையெழுத்து பண்ணணும்னா 50% மாநிலங்கள் வந்து அதை வந்து அவங்க சட்டமன்றங்களில் போட்டு தாக்கல் பண்ணி அங்கே அமைச்சர்கள் எம்எல்ஏ எல்லாருமே கையெழுத்து போட்டு அவங்க ரூலிங் எம்எல்ஏ எல்லாம் கையெழுத்து போட்டு இங்கே மேலே அனுப்பணும். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் அந்த பில்லை இது பண்ண முடியும். ஸோ இது இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 50%, அதாவது 14 ஸ்டேட்டு வந்து ஓகே பண்ணிட்டாங்கன்னா அடுத்த 14 ஸ்டேட்டு இமீடியட்டாக அதை இம்போஸ் பண்ணியே ஆகணும். இல்லைன்னா அவன் சுப்ரீம் கோர்ட்டை போயிடுவான், பெரிய பிரச்சனை வரும். அதில் பண்ண சொல்லி கம்பல்சரி பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுவாங்க. ஓகேங்களா சார்? போதுமானது. சிம்பிள் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி, அப்புறம் ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் கன்சென்ட். இந்த இதில் இருக்கக்கூடிய அந்த சப்ஜெக்ட் என்னென்னு தெரிஞ்சால் போதும் சார். சிம்பிள் மெஜாரிட்டியில் என்னென்ன சப்ஜெக்ட் உள்ளே வருது, அதே மாதிரி நம்ம ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் என்ன சப்ஜெக்ட் வருது, இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் கன்சென்ட்டில் என்னென்ன வருது. நீங்கள் இந்த கன்சென்ட் 50% நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாப் லெவல் பிரசிடென்ட் லெவலில் இருக்கக்கூடிய இஷ்யூவாக இருக்கும். சரிங்களா? ஃபெடரல் சிஸ்டம், அதாவது வந்து மத்திய மாநிலத்துக்கு இடைப்பட்ட உறவுகளை வந்து நீங்கள் வந்து அதில் ஏதாவது மாற்றங்கள் செய்யணும் அப்படின்னா, சரிங்களா, ஏதாவது மாற்றங்கள் செய்யணும். அப்போ என்னென்ன வகையான மாற்றங்கள் செய்யலாம் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஜிஎஸ்டி கவுன்சில் இருக்கு. ஜிஎஸ்டி கவுன்சிலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாநிலத்தோட முதலமைச்சர்லாம் இருப்பாங்க, ப்ளஸ் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர்லாம் மெம்பராக இருப்பாங்க. ஸோ இதை செய்யணும் அப்படின்னா அவங்க வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் தான் போய் ஆகணும். இது ஃபெடரல் சிஸ்டம் சம்மந்தப்பட்ட விஷயம். சரிங்களா? இதை வந்து அவங்க இம்போஸ் பண்ணணும் அப்படின்னா இது வந்து அந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் கன்சென்ட், அந்த 50% ஸ்டேட் இல்லாமல் ஓட்டு போகிற அந்த மெஜாரிட்டிக்குள்ளே தான் கொண்டு போய் ஆகணும். இப்போ ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு மாற்றம் வேணும், ஹைகோர்ட்டில் மாற்றம் வேணும். சரி, நீங்கள் வந்து அடிப்படை உரிமைகளோட காவலன் வந்து சுப்ரீம் கோர்ட்னு சொல்கிறீங்களே, ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன மாற்றம் வந்து பார்லிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ கொலிஜிய முறை பார்த்தோம் இல்லையா, கொலிஜிய முறைக்கு மாற்றாக ஒரு ஆணையம் அவங்க ஏற்படுத்தினாங்க இல்லையா, நிஜாக்குன்னு சொல்லிட்டு ஆணையம் ஏற்படுத்தினாங்க இல்லையா. அந்த ஆணையம் பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து அப்பாயின்மெண்ட் கமிஷன், இந்த நேஷ்னல் ஜட்ஜி அப்பாயின்மெண்ட் கமிஷன் சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு சட்டத்துறை அமைச்சரை உள்ளே கொண்டு வந்ததுனால தான் இவ்வளோ பிரச்சனை. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் தான் அவங்க கொண்டு வர முடியும். ஸோ அதை வந்து அவங்க நீங்கள் 50%க்கு மேலே கொண்டு போனாலுமே கூட அது அடிப்படை உரிமைகளுக்கு அப்பாற்பட்டதுன்னு 13 காட்டி அவங்க வந்து அதை கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி எலெக்ஷன் கமிஷனில் எலெக்ஷன் அதாவது தேர்தல் ஆணையங்கிறது ஒரு பொதுவான அமைப்பு. அந்த அமைப்பில் நீங்கள் ஏதாவது வந்து அரசியல் சார்ந்த விஷயங்களை நீங்கள் செய்யணும் அப்படின்னா அது இந்த மாதிரி மெஜாரிட்டியில் தான் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இது இந்த அளவுக்கு தெரிஞ்சால் நமக்கு போதுமானது. ஓகேங்களா? ஓகே சார். சரிங்க சார், இப்போ இதோட நம்ம கிளாஸை நிறுத்திக்குவோம். நம்ம இன்றைக்கி கிளாஸில் வந்து 3 விஷயம் தான் பார்த்துருக்கோம். என்னென்ன அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸு, ப்ளஸ் வந்து அமெண்ட்மெண்ட். இது 3 தான் நம்ம இந்த கிளாஸில் பார்த்துருக்கோம். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, டிபிஎஸ்பி, சரிங்களா, டிபிஎஸ்பி அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் பார்த்துருக்கோம், அடிப்படை உரிமைகள் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சட்டத்தோட திருத்தம் எப்படி பண்ணணுங்கிறத சப்ஜெக்டிவாக நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம ஓரளவு எப்படி சொல்கிறது, கான்ஸ்டியூஷனில் ஒரு 60% ஒர்க்கை முடிச்சிட்டோம். இப்போ பார்லிமெண்டரி சிஸ்டமும் நான் ஸ்டாச்சுட்டரி பாடியும் பார்த்துட்டோம்னா இந்த பாலிட்டி உங்களுக்கு முடிஞ்சிடும். சரிங்களா? பார்லிமெண்ட் வந்து வர கிளாஸில் பார்ப்போம். அடுத்த கிளாஸில் வந்து லோக்சபானா என்ன, ராஜ்யசபானா என்ன, லோக்சபாவில் வந்து என்னென்ன அதாவது வந்து பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஹவர்ஸ் என்னென்ன, 0 ஹவர்ஸ்னால் என்ன, ஒன்றும் எப்படி கமிட்டிஸ் அங்கே இருக்கிறாங்க, நிலைக்குழுக்கள் என்னென்ன இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து பிஎஸ்சினா என்ன, ஓகேங்களா, நாடாளுமன்ற நிலைக்குழு, லோக்சபா அதிகார தலைவர் இருப்பாங்க, எதிர்க்கட்சி தலைவருக்கு ஏன் கேபினட் அந்தஸ்து கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்ப்போம். ராஜ்யசபைனா என்ன, ராஜ்யசபாவில் வந்து மாநிலங்களவையில் வந்து யார் தலைவராக இருக்காங்க, என்ன ரூல்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, அவங்களுடைய வேலை என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். அதை கடந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நான் ஸ்டாச்சுட்டரி பாடிலாம் இருக்குது. சரிங்களா? அதாவது இந்த எலெக்ஷன் கமிஷன் மாதிரி, எலெக்ஷன் கமிஷனு, நிதி ஆயோக்கு, சரிங்களா, அப்புறம் பிளானிங் கமிஷனு, அப்புறம் இந்த மாதிரி ஒரு 7-8 சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டம் பார்த்துட்டோம்னா நமக்கு பாலிட்டி முடிஞ்சிடும் ஃபுல்லாகவே. ஓகேங்களா? பேரலாக கரண்ட் அஃபேர்ஸோடு சேர்த்து தான் பார்க்குறோம். அடுத்த கிளாஸில் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் இதோடு இப்போ நான் இது வரைக்கும் நடத்துறதோட தொடர்புடைய கரண்ட் அஃபேர்ஸை பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் உள்ளே போயிடலாம்.
ஓகே சார். ஓகே சார், ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாமா சார்?